ஹாய்டா அம்மி. ஆக்சுவலாக நான் சீக்ரெட் மேரேஜ் தான் போட்டிருக்கணும் போனஸ் பாட்டை. நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் போடுவேன், ஓகேவா? இதை முடிச்சுட்டு நான் அந்த வீடியோ போடுறேன். இது ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மேரி வித் மை முறை மாமன் நான் ஜேகேக்கு தான் போடுறேன், ஓகேவா? இந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன்டா, ஹெட்செட் மஸ்ட். தயவு செஞ்சு ஸ்பீக்கரில் வச்சு கேட்டுறாதீங்க. கேட்டுட்டு அப்புறம் வீட்டில் இருக்கவங்ககிட்ட அடி வாங்கிக்காதீங்க, ஓகேவா? நம்ம வளவலன்னு பேச வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துருவோம். ஜேகே உங்களுக்கு யாருன்னா உங்கள் அம்மாவோட தம்பி. ஆக்சுவலாக ஒரே தம்பி தான், உங்கள் அம்மா ஒருத்தவங்க, 2 பேர் தான். ஜேகே கொஞ்சம் கேப் விட்டு பிறந்திருப்பான். சொல்லப்போனால் நீங்கள் பிறக்கும் போது அவனுக்கு வயசு வெறும் 10. உங்கள் 2 பேருக்குமே உள்ள ஏஜ் கேப் 10 இயர்ஸ் தான். உங்கள் அம்மாவை ஊருக்குள்ளே கல்யாணம் பண்ணதுனால ஸோ நீங்கள் ஊருக்குள்ளே தான் இருப்பீங்க. நீங்கள் வில்லேஜ் டைப் பொண்ணு. ஆனால் ஜேகே காலேஜுக்காக படிக்கிறதுக்கு வெளியே போயிருப்பான். ஆக்சுவலாக அவன் போய் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் ரிட்டர்ன் வரவே இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாலியாக தூரன்னு இருக்கிற ஒரு பொண்ணு. உங்களுக்கு இந்த வெளியே போய் படிக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு ஆசையும் கிடையாது. வைனுக்கு என்ன ஆசைன்னா ஜேகே மாமாவை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அவளுக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அவள் அம்மான்னு கூப்பிட்டதை விட சின்ன வயசுலேருந்து மாமான்னு கூப்பிட்டது தான் அதிகம். அந்த மாதிரி ஜேகே பின்னாடி சுற்றி வந்துட்டுருப்பா. ஜேகே அன்றைக்கி வெளியே படிக்க போனாலும் அன்னிலேருந்து ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சரி வாங்க, இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்றத மீதி டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கலாம், சரியா? சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு நல்ல பசுமையான ஒரு வயல்வெளி தான். அங்கே வரப்பு மேலே நின்றுக்கிட்டு ஒரு பொண்ணு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா. இப்போ பின்னாடிலேருந்து ஒரு சத்தம், ஏ ஒயனு. ஒயனுக்கு காதலே விழலை. இன்னும் இவா காதலே கேட்க மாட்டேங்கிறா. ஏ ஒயனு அப்படின்னு கூப்பிட்டதும் ஒயன் டக்குன்னு திரும்பி பார்க்குறா. என்னாத்த, எங்கடி இருக்கா இவா? உன்னை தேடி எவ்வளோ நேரம் அலையுது. என்னாத்த ஆச்சு அப்படின்ட்டு பொறுமையாக நடந்து கிட்டக்க வரா. என்னாச்சு? ஏய், ஓ மாமா வந்திருக்கு. என்னது, ஏன் மாமாவா? யார் அத்தை சொல்கிற? ஏ கூறு கட்டவளே, ஓ மாமன் தாண்டி. ஜேகே மாமா ஊருக்கு படிக்க போச்சே. என்னத்த சொல்கிற? அப்படியா? அப்படின்ட்டு என்னன்னு கூட கேட்காம குடுகுடும் ஓடிட்டா. ஏ நில்றி சொல்ல வந்ததை முழுசாக கேட்காம போகிறாளே. அவள் கூட ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்திருந்தா. என்ன இவ சொல்கிறத கேட்காம முன்னுக்கு போயிட்டா. சரி போய் அவளே தெரிஞ்சுப்பா. சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வரப்பு பக்கம் போயிட்டாங்க அவங்க. இங்கே ஒயன் வேகமாக மூச்சரைக்க ஓடி வந்துட்டுருக்கா. நேராக அவள் பாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டா. போய் பார்த்தா வெளியே ஒரு கார் நிற்குது. ஐ, என் மாமா வந்த காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறா. அங்கே நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. இவ பொறுமையாக போயிட்டு அவங்க அம்மா பின்னாடி, அம்மா அம்மா யாரடி இவ, என்னடி அமைதியாரடி, மா ஒரு நிமிஷம் வாமா. என்னடி மாமா எங்கம்மா? மேலே அம்மாவை பார்க்க போயிருக்கடி. ஏண்டி? அப்படியா, சரி நானும் மேலே போவா. ஏ இருடி, டாக்டர் என்னன்னு பார்த்துட்ருக்காங்க, பார்த்துட்டு கூப்பிடுவாங்க இரு. இப்போ டாக்டர் உள்ள செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் வெளியே இல்லை கொஞ்சம் மைல்டான அட்டாக் தான், எதுக்கு அவங்களை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயை பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்காங்க டாக்டரு. வயன் எக்கி அவங்க மாமாவை பக்கம் தான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் ஜேகே அந்த பக்கம் திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கிறதுனால உண்மையாக தெரியல. என்ன மாமா தெரிய மாட்டேங்குது. இப்போது அவங்க அம்மாவும் கிளம்பி நேராக மேலே ரூமுக்கு தான் போகிறாங்க டாக்டரை பார்க்குறதுக்கு. நான் வரேம்மா, இங்கே நில்லு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே வராங்க. டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு டாக்டரு, பரவாயில்ல, நார்மலான இது தானே? இல்லை, அவங்களுக்கு மைல்டான அட்டாக் வந்திருக்கு. ஏன் அவங்கள இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்குறீங்க? ஒயின் அம்மா ஒன்றுமே புரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. அதாவது ஏன் அவங்கள இவ்வளோ மனசளவில் நோக்கடிக்கிறீங்க? அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அட்டாக் வராமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். டாக்டர் இப்போ ஓகே தானே, இல்லை நாங்கள் வேறு ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு ஜேகே கேட்குறான். இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓகே தான். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அட்டாக் வராமல் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நான் மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அம்மா, பரவாயில்ல? அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நார்மலாக மைல்டான ஒரு சின்ன அட்டாக் தான். ஏங்க்கா அம்மாவுக்கு என்னக்கா பிரச்சனை? வேற என்னடா, உன் கல்யாணம் தான், நாங்களும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, உனக்கும் 7 கழுத வயசாகல. ஜங்குக்கு எதுவும் பேசலை. நேராக ரூமுக்கு திறந்துட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட தான் போகிறான். அவங்க அம்மா இப்போ தான் கண்ணு முழிச்சு உட்காந்துருக்காங்க. என்னம்மா பிரச்சனை உனக்கு? இப்படி மருந்து எடுக்காமல் இது பண்ணாமல் எல்லா டைம்லையும் இப்படி தான் இருப்பியா? இப்போ அவங்க அக்கா டிடி அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லடா, திட்டாதடா அப்படின்ட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. விடுக்கா, இப்போ இவ்வளோ தூரம் நிற்கிது, அடிச்சு பிடிச்சி ஓடி வரேன் தெரியுமா, ஏதாவது வாயை திறந்து பேசுமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க.
என்ன இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே உனக்கு ஆசை? அவங்களும் தலையாட்டுறாங்க. இதுக்கு மட்டும் வேகமாக பதில் சொல்லு சரியா அப்படின்னு பார்த்து முறைக்கிறான். டே அம்மா பாவுண்டா, அதுவும் எத்தனை நாள் கேட்குது கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு, பண்ணிக்கிட்டா என்னடா அப்படின்னு அவங்க அக்கா கேட்டதும், அக்கா நீ வேறக்கா, என்னக்கா வயசாகுது, 28 தானேக்கா ஆகுது, நான் இப்போ தான்க்கா வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஏண்டா உனக்கு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் இன்னும் தலையெழுத்தாடா, இந்த மொத்த சொத்துக்குமே நீ தான் எல்லாமே, இதை விட்டுட்டு வெளியே போய் கஷ்டப்படுற சம்பாதிக்கிறேன்னு ஏன்டா அப்படி பண்ணுற, இதனால தான்டா அம்மாவுக்கு மனசு வலிக்குது. அக்கா நீ வேறக்கா, இப்போ என்னம்மா உன் பிரச்சனை, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே. இப்போது ஜங்குக்கு அம்மா நிமிர்ந்து பார்க்குறாங்க. சரி பண்ணிக்கிறேன், அப்படி பார்க்காத, பண்ணிக்கிறேன். இப்போ தான் சிரிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு ஜேகே சொன்னதும் ஒயின் அம்மாவும் ஜேகே அம்மாவும் நிமிர்ந்து பார்க்குறாங்க. என்னதுன்ட்டு. நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஜேகே சொல்லிட்டான். இப்போது ஒயின் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டேய் நிறுத்துக்கா, நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே அம்மாவும் ஒயின் அம்மாவும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க என்னன்ற மாதிரி. இப்போது ஜேகே ஏதோ சொல்கிறான். சொல்லி முடித்ததும் இப்போது ஒயின் அம்மா வெளியே வராங்க. கொஞ்சம் சோகமாக தான் வராங்க. இப்போது வெளியே இருக்கவங்க தான் கேட்குறாங்க, என்ன ஜங்குக்கு தம்பி சரின்னு சொல்லிட்டாரா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எல்லாருக்குமே ஹாப்பி ஆகிடுது. ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒயினை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விடுங்கடி, கடைசியாக உங்கள் மாமனே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ச்சிட்ருக்காங்க. இப்போது ஒயின் அம்மா தான் கூட்டத்தில் யாரோ தேடுறாங்க. யாரை தேடுறாங்க? அம்மா என்ன தான் தேடும் அப்படின்ட்டு ஒயின் வரா. ஒயின் நீங்கள் என்ன பண்ணுற, பின்னாடி போ. மா என்ன தானம்மா தேடிட்டு இருந்த, உன்னை யார் தேடினா, நீங்கள் நெல்லு. யூனா ஆண்டி. ஒரு பொண்ணு அந்த கூட்டத்துலேருந்து வரா. பார்த்தா கொஞ்சம் வெஸ்டர்னில் இருக்கா. நீ தான் யூனாவாம்மா? ஆமாம் ஆண்டி, ஜங்கு கொண்டு தான் மேலே கூப்பிடுறான், வா அம்மா உன்னை பார்க்கணுன்னாங்க அப்படின்ட்டு ஒயின் அம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டு மேலே ரூமுக்கு தான் போகிறாங்க. ஒயின் பார்க்குறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன ஒயின்னு நீ தானே உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற, அப்புறம் என்ன அவங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதாண்டி தெரியல என்ன நடந்துச்சு, ஒருவேளை கல்யாணம் ஜங்குக் மாமாவுக்கும் அந்த பொண்ணுக்குமா அப்படின்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதும் ஒயின் கண்ணே கலங்குது. இல்லை, என் மாமா என்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்காது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துச்சு அது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அது அப்புறம் எப்படியும் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும், அது இன்னொரு பொண்ணை நினச்சி கூட பார்க்காது அப்படின்ட்டு ஒயின் கண்ணு கலங்கிட்டே சொல்கிறா. ஒயினு புரிஞ்சுக்கோ ஒயினு, 5 வருஷம் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் சிட்டியில் படிச்சிருக்காரு, உன்னை விட நல்ல பொண்ணாக தெரிஞ்சிருக்கலாம்ல, அதனால மாமா அந்த பொண்ணை பார்த்துருந்துருக்கலாம்ல ஒயினு, நீ வீணா மனசில் ஆசையை வளர்த்துக்காத ஒயினு அப்படின்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஒயினுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. இல்லை என் மாமா அப்படிலாம் பண்ணாது. இப்போது ஒயின் தான் மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கா. அப்போது ஆப்போசிட்டில் ஜங்குக்கு வந்து யூனாவோட கையை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ தான் நிமிர்ந்து வந்து ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு வந்து ஒரு முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். பேண்ட்டு ஷர்ட்டு ஃபார்மல்ஸு, பின்னாடி ஒரு போனி டெயில்னு அவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் அவன் யூனாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஒயின் அந்த கையே பார்த்துட்ருக்கா. நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு வந்து என்னன்னு கூட பார்க்காம யூனா கிட்ட பேசிக்கிட்டே அவளை கிராஸ் பண்ணி நேராக ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போயிடுறான். பின்னாடியே யூனாவும் போகிறா. இதை பார்த்த ஒயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மாமா நம்மளை என்னன்னு கூட பார்க்கல. ஒயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நேராக அவங்க அம்மா இருக்க ரூமுக்கு தான் வரா. வந்துட்டு கதவை திறந்துட்டு உள்ளே வரா. அம்மா இங்கே என்னடி பண்ணுற, கீழே போய் வேலையை பாரு. இல்லை நான் பாட்டி பார்க்க தான் வந்தேன், நீ போட்டக்கா. பாட்டி அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. எருமை போய் அவங்க மேலே விழற, போ. இப்போ அவங்க அம்மாவை பார்த்துட்டு விடு விடு, என்னடா ஆச்சு, ஏன் குழந்த கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, வெளியே என்னமோ சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டே இருக்கா. இப்போ ஒயின் அம்மா தான், ஏண்டி என் தம்பிக்கு கல்யாணம்டி, நான் சொன்னால் நான் கேட்கல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏண்டி என் தம்பி கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு எங்கடி வலிக்குது. இப்போது ஜேகே அம்மா தான், விடுறி அவள் குழந்த, அவளே ஏண்டி கத்திட்டு இருக்க, நீ போய் வேலையை பாரு போ அப்படின்றாங்க. பாட்டி அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறா ஒயின்னு. இங்கே பாரு அழாத, பாட்டி இருக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு தலையை கோதி கொடுக்குறாங்க ஒயினை. ஒயின் வந்து அவங்க மேலே படுத்துட்டு அழுதுட்ருக்கா. சரி நீ ஒப்பாரி வச்சதெல்லாம் போதும், உன்னை வயலுக்கு அனுப்புனே என்னாச்சு, அந்த வேலையை முடிக்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க. ஒயின் திரும்பி பார்க்குறா. அப்போது அந்த வேலையை முடிக்கல, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன் இல்லையா, இதான் சாக்குன்னு இப்போது அவங்க பாட்டியை தான் திரும்பி கட்டி பிடிச்சிட்ருக்கா. விட்ரி, அவளே குழந்த. ஆமாம்மா இன்னும் குழந்த, கல்யாண வயசு ஆக போகுது,
இப்படின்னு ஒயினை பிடிச்சி அவங்க அம்மா தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏய் நீ போடி, ஜேகே ஏதோ கேட்டான்ல அதை போய் செஞ்சு கொடுப்போ. ஐயோ ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். அந்த வியூனா பொண்ணு காஃபி வேணும்னு சொன்னால் நான் சரி நான் போய் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு போகிறாங்க. இப்போ ஒயின் பார்த்துட்டு அவளுக்கு காஃபி வேணும்னா இவங்க ஏன் போடணும்? இப்போ அவங்க பாட்டி தான், வீட்டுக்கு வந்தவங்க நம்ம தானே உபசரிக்கணும், எப்பயுமே நம்ம தானே செய்வோம். அது செய்வோம் தான், இவளுக்கு ஏன் செய்யணும்? போங்க, நீங்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு குடுகுன்னு எந்திரிச்சு வெளியே ஓடி வந்துடுறா அழுதுகிட்டு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்றா. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு நான் இப்போ தாண்டி கேள்விப்பட்டேன் உங்கள் மாமா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம். என்ன சொல்கிற? அதுவும் அவரே சொல்லியிருக்காராம். ஒயின் வந்து பார்க்குறா, இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டார். எனக்கு தெரிஞ்சு உங்கள் மாமாவுக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்டி. ஒயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே பாரு ஒயினு, நீ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்கள் மாமாவுக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதுவும் நீ இருக்கும் போது இன்னொரு பொண்ணை பார்த்துருக்காங்கன்னா எப்படி? அந்த பொண்ணு படித்த பொண்ணு, நீ பாரு இந்த ஊருக்குள்ளே வெறும் 10ஆம் கிளாஸ் கூட தாண்டலை அப்படின்னு சொல்கிற ஒயினை பார்த்து. அதுக்கெலாம் இல்லை மாமா, அதெல்லாம் பார்க்காது. அப்புறம் எப்படி? தோப்பர் தோப்பர் அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு மேலே ஏதோ காமிக்கிறா. ஒயினை திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜேகேயும் யூனாவும் ஏதோ பேசிகிட்டே நடந்து கீழே வராங்க. வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. இது ஒயின் வந்து தூரத்துலேருந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று பார்த்துட்ருக்கா. 2 பேரும் இங்கிலீஷ்லேயே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றும் புரிய முட்டை மொழி முடிச்சிட்ருக்காங்க எல்லாருமே. என்னடி பேசுகிறாங்க? உனக்கே புரியலைன்னா எனக்கு மட்டும் எப்படி புரியும்? சரி அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம் வா. இப்போ அவங்க அம்மா காஃபி கொண்டாந்து டேபிளில் வைக்கிறாங்க. ஆண்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் செம்ம ஹெட்டேக்கில் இருந்தேன். ஒயினோட அம்மாவும் இவன் என்ன சொல்கிறான்னு கூட புரியாமல் திருத்துன்னு முடிக்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து அக்கா அவள் செம்ம தலைவலியில் இருந்தாலாங்க்கா, நீ காஃபி கொடுத்ததும் அந்த ஸ்மெல்லே அவளுக்கு தலைவலி போயிடுச்சான் அப்படின்னு சொல்கிறாக்கா. ஓ சரிம்மா சரிம்மா, நீ குடி குடி. டேய் உனக்கு? எனக்கு எதுவும் வேணாங்க்கா. சரி எதாவது வேணும்னா கேள்றா, நான் கிச்சனில் போய் சமைக்க போகிறேன். சரிக்கா நீ போக்கா. இப்போது இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா ஒயினு, உங்கள் அம்மாவுக்கே அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அப்போ பாரு அவள் எந்த அளவுக்கு மயக்கியிருக்கான்னு. ஒயின் வந்து அங்கேயும் வச்சக்கடை வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கா. 2 பேரும் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒயினுக்கு செம்ம கோவம் வருது. என்ன ஒயினு இப்படியே பார்த்துட்ருக்க புரியா என்ன? நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தா அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, நீ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி சொல்லாதடி. பின்ன என்னடி, உன் மாமனை நீ தான் மயக்கணும். இங்கே பாரு 10 நாளில் இன்னும் கல்யாணம், எல்லாத்துக்குமே கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 9 நாள் நிச்சயம் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே எப்படியாவது ஒன்று அவளை நீ துரத்திடணும், இல்லையா உன் மாமனை நீ மயக்கிரு. இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த 2ம் செய்யலைன்னா நீ நின்று இதேமாரி வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அவள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவா. இது ஒயின் பார்க்குறா. என்னடி சொல்கிற? ஆமாம், நீ சரின்னு மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ ஒயின் அங்கே பார்த்துட்டு சரிடி அப்படின்றா. சரி வா, இங்கே நிற்க வேண்டாம். இப்போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஒயினும் அது கேட்டுட்டு இந்த தப்பும் வந்துடாதுல்ல? வராதுடி, பயப்படாத. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறா. ஒயின் வீட்டுக்கு போய் பெட்டில் படுத்துக்கிட்டு மேலே பார்த்து தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன் மாமா, என்னை விட உனக்கு எந்த விதத்தில் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சிட்டா சொல்லு? சின்ன வயசுலேருந்து நான் ஓம் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கேன். 5 வருஷம் வெளியே போனதும் என்னை பற்றி நீ முழுசாக மறந்துட்டல்ல? உனக்கு என்னை விட அவள் தான் உனக்கு பெரியவளாக போயிட்டா. என்னை என்னன்னு கூட நீ பார்க்கலல்ல அப்படின்ட்டு அழுதுகிட்டே மேலே பார்த்துட்ருக்கா. அப்போ நீ எனக்கு கொடுத்த சத்தியம்? இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு போய் பார்ப்போம். ஜங்குக்கு லெட்டர் வந்திருக்கும், இந்த மாதிரி காலேஜில் செலக்ட் ஆகிடுன்ட்டு. அவங்க அம்மாகிட்ட சொல்லுவான். என்னடா இப்போ என்ன ரொம்ப தூரம் போக போறியா? அம்மா நான் போய் படிச்சுட்டு வந்துடுவேம்மா, சரியா? 3 வருஷம்தான் ஓடிடும், வந்துடுவேன். சரிடா, ஏதோ நீ சொல்கிற உன் ஆசைக்காக தான். இப்போது அவங்க அக்காவும் வந்திருப்பாங்க. டேய் ஜங்குக்கு வாக்கா. என்னடா ஏதோ லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னாங்க? ஆமாங்க்கா, காலேஜில் செலக்ட் ஆகிட்டேங்க்கா, அங்கே தான் போய் படிக்க போகிறேன். என்னடா ரொம்ப தூரம் போய் படிக்க போகிற? எங்களெல்லாம் விட்டுட்டு நீ இருப்பியா? முதல்ல நாங்களே இருக்க மாட்டோம். அக்கா அக்கா இப்போதான்க்கா நான் அம்மாவை சமாதானப்படுத்தினேன், நீனும் ஆரம்பிக்காதக்கா ப்ளீஸ்க்கா. 3 வருஷம்க்கா, நான் வந்துடுவேங்க்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். உன்னை அவ்வளோ தூரம் அனுப்பிட்டு நாங்கள் எப்பட்றா இங்கே நிம்மதியாக இருக்கிறது? அக்கா நானே வேணும்னா நடுவில் வரேங்க்கா. சரி அப்போ நீ வந்து ஃபோன் பண்ணணும், அப்பப்போ நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிக்கா சொல்கிறேங்க்கா. சரிக்கா எனக்கு இன்றைக்கி ஈவினிங் ட்ரெயின்க்கா, நான் கிளம்புறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? இரு நான் உனக்கு வந்து எடுத்து வச்சு தரேன். அக்காக்கா நான் எடுத்து வச்சுக்கிறேங்க்கா,
இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேக் பண்ண போயிடுறான். அவங்க அக்காவும் நிறைய திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க, ஸ்நாக்ஸ்லாம் ஜங்குக்கு. இப்போ ஒயின் வேகமாக ஓடி வரா. நேராக போயிட்டு ஜங்குக்கு ரூமை தான் திறந்துட்டு, மாமா மாமா ஏய் இரு, எப்பா என்ன இப்படி மூச்சு அரைக்குது, மாமா எங்கே மாமா போகிற, உனக்கு லெட்ரு வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன், ஓடி வந்தா அதுதான். முதல்ல நீ உட்காரு ஃபஸ்ட்டு உட்காரு அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு இந்த தண்ணியை குடி. ம் இப்போ ஓகேவா? இப்போ பரவாயில்ல மாமா. இப்போ கேளு மாமா. என்னம்மாம்மா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கேன்? நீ ஊருக்கு போனால் நான் என்ன மாமா பண்ணுவேன்? நான் எப்படி உங்ககிட்ட பேசுவேன்? நீ உங்ககிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் நான் இருக்கவே முடியாது தெரியுமா? இங்கே பாரு, அழாதடி, போ மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணுற? உன்னை யார் இப்போ படிக்க போகலன்னு யார் அழுதா? நீ தான் இங்கே தான் இருக்க, எல்லா வேலையும் பார்க்குறல்ல. உங்ககிட்ட இல்லாத காசா இந்த ஊரில் இருக்குது? அப்படிலாம் இல்லடி, எனக்கு படிக்கணும்னு ஆசை, நான் அதனால தான் போய் படிக்கிறேன். 3 வருஷம் தாண்டி வந்துடுவேண்டி. ஏம்மா அம்மா என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு கட்டி பிடிக்கிறா. இங்கே பாரு, அழாத வயனு. இப்போ அவங்க அம்மா கதவை திறந்துட்டு, இல்லைடா அவள் எதுக்கு பயப்படுறா தெரியுமா? எங்கே நீ வெளியே படிக்க போய் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவியான்னு தான் பயப்படுறா. வயன் வந்து ஓவராக அழுவுறா. அழாதடி அக்கா, சொல்லுக்கா. அவள் அப்பையிலேருந்து அழுது தாண்டா இருக்கா, வரும்போதே ஓடி வரும்போதே அழுதுட்டு தான் வந்தா. நீ ஆச்சு அவளாச்சு என்னமோ பண்ணுங்க. இந்தா இதை புடி. ஏங்க்கா இவ்வளோ எடுத்துகிட்டு வந்த? எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான்டா, எடுத்து பேக் பண்ணி வை, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. ஜங்கு கொயனை பார்த்துட்டு, இங்கே பாருடி அழாதடி. ஆமா இங்கே பாரு, நான் விட்டு போய் வந்தேன்னா பயப்படுற, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற வயனு. இங்கே பாரு, உன் கையை கூட. என்ன? நான் உன்னை தாண்டி கட்டிப்பேன் சரியா? இப்போ ஒயின் பார்க்குறா. நிஜமாண்டி என் அழகி அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி கிள்றான், கிச்சு கிச்சு மூட்டி விடுறான். மாமா மாமா போமாம்மா. இப்படி சிரிச்சாதானே ஒயின் அழகு அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி கிள்றான். போ. இப்படி ஒயின் அவன் சமாதானப்படுத்திட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. ஜங்கு கிளம்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே தான் வரான். அக்கா நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன், பத்திரமா இரு சரியா? எதனா ஃபோன் பண்ணு. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா. அக்கா அம்மா பார்த்துக்கக்கா. எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்காம நீ போ பத்திரமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒயின் அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவன் ஒயனை திரும்பி பார்க்குறான். ஒயின் வந்து அந்த தூண்கிட்ட கண்ணில் தண்ணியோடு நின்றுருக்கா. இவன் பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறான். ஒயனுக்கு கண்ணில் தண்ணி தேங்குது. ஜங்குக்கு இப்படி போனதும் வேகமாக ரூமில் போய் படுத்துட்டு அழுகிறா அவள் பாட்டுக்கு. இப்போது இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒயனை அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஏமாம்மா அப்போ எனக்கு சத்தியம் பண்ணல, இப்போ பாரு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிற்கிற, அப்போ நான் சின்ன பிள்ளைன்னு தானே எனக்கு சத்தியம் பண்ணி போய் நீ ஏமாத்திட்ட அப்படின்னு நினச்சி அழுதுட்ருக்கா. இப்போது காலையில் தான் ஒயன் எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே வரா. அவங்க அம்மா அவசர அவசரமாக எங்கேயும் கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கம்மா இவ்வளோ அவசரமாக கிளம்புற? ஏண்டி கல்யாண வேலை அவ்வளோ கிடக்குது, சாவகாசமாக தூங்கி 10 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு வர, எவ கல்யாணத்துக்கு நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வாங்கி நினச்சிக்கிட்டு, என்னடி முனமிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நீ குளிச்சுட்டு வரசா கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துடு சரியா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிளம்புறாங்க. வரேன் அப்படின்ட்டு போய் குளிச்சுட்டு ஒயின் வெளியே வரா. இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. என்னடி ஏதோ செய்ய போகிறேன்னு நீங்கள் இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ணலை, எங்கள் அம்மா கல்யாண வேலை பார்க்கலாம் போயிடுச்சு, ஒயினு எல்லாம் ரெடியாக இருக்குது, நான் போயிட்டு செய்கிறது மட்டும்தான் வேலை. அப்படியா, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஜங்குக்கு வீட்டுக்கு தான் போகிறாங்க. எல்லாம் பரபரப்பாக எல்லாமே வேலை போயிட்டுருக்கு. தோரணம் கட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேலே எல்லாம் அப்படியே வேலை பார்த்துட்டு பிஸியாக இருக்காங்க வீடியோ பார்க்குறதுக்கு. இப்போது ஒயின் ஃப்ரெண்ட்ஸோடு வரா. ஏண்டி உனக்கு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா, போய் அந்த வேலையெல்லாம் பார்ப்போ அப்படின்னு ஒயின் அம்மா சொல்லிவிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஒயின் பார்க்குறா. இந்த அம்மா வர டென்ஷன் பண்ணிகிட்ருக்கு, உன் பிள்ளை இங்கே உட்காந்துட்ருக்கேன், என்னை கட்டி கொடுக்காம உன் தம்பிக்கு இன்னொரு பொண்ணை தான் நீ கட்டி கொடுப்பியா அப்படின்னு கோவத்தில் பல்ல கடிக்கிறா. என்னடி பிளான் சொல்லி தொலைங்கடி. நாங்கள் போயிட்டு யூனா ரூம் தண்ணியே நிறுத்திடுவோம். சரி, யூனா ரூம் வாசல்லையே எண்ணெயை ஊற்றி வச்சுருவோம். சரி, எப்படின்னு தண்ணி வரலனா வெளியே தான் வரணும். சரி, அதுக்கு வந்தா காலை வைப்பா விழுவா.
விழுந்தானா என் மக்கு அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு தலையிலே அடிக்கிறா. என்னடி விழுந்தானா எப்படியும் கால் சொல்லிக்கோ, எந்திரிச்சு நடக்கவே 1 மாதம் ஆகும். அப்புறம் எப்படி நேராக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவாங்க, இந்த கல்யாணம் நின்றோம். அதுக்குள்ளே உன் மாமனை மைக்கி நீ கல்யாணம் பண்ணிக்க. அடா ஆமாம் இல்லை, சரி 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 வாங்கடி வா, நீ போய் தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு போய் தண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரா. இப்போது வயனோட ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு யூனா ரூம் வாசல்லையே எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டு போய் ஒரு ஓரமாக மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. கண்டிப்பாக வருவாடி 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா யூனா இப்போ தான் குளிக்கவே போகிறா. டவல் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் போட்டுட்டு தண்ணி தான் திறக்கிறா. இப்போ தான் தண்ணி வரல. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி வந்துச்சு, என்னாச்சு அப்படின்ட்டு டேப் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே தான் வரா. யூனா டோரை திறந்து காலை வெளியே வைக்கிறா. வச்சோடனே அவளுக்கு வலிக்கிருச்சு. விழப்போகும்போது டக்குன்னு ஒரு கை வந்து பிடிச்சிருச்சு. பார்த்தா அது ஜங்குக் தான். டக்குன்னு ஹிப்போட யூனாவை பிடிச்சி தூக்கி நிற்க வச்சுருப்பான் ஒரு ரோல் பண்ணி. இதை வாயை பொழந்து வயனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. என்னடி இது, ஏதோ படத்தில் வர மாதிரி தூக்குறாரு உங்கள் மாமா. இப்போ யூனா பார்த்துட்டு அப்பா ஒன்றும் இல்லை கீழே பார்த்து நடக்க மாட்டியா? இல்லை இங்கே எப்படி என்ன, அதானே இங்கே எப்படி என்ன வந்துச்சு அப்படின்னு ஜங்குக் பார்க்குறான். இங்கே தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க, தெரியாமல் என்னையே கூட்டியிருப்பாங்க. கொஞ்சம் கீழே பார்த்து நட. கொஞ்சம் பயந்தே போயிட்டேன். சரி என்னாச்சு? இல்லை என் ரூமில் தண்ணி வரல, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வெளியே வந்தேன். ஓ சரி என் ரூமில் குளிச்சுக்கோ அப்படின்ட்டு வயன் வாயை பொழக்கிறா. வயன் வந்து அவள் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறா. ஏதாவது பண்ணுடி, அவள் போயிட்டு என் மாமா ரூம்குள்ளே போயிட போகிறா. இருடி, எனக்கு மட்டும் ஏதாவது தெரியுமா என்ன, நம்ம பிளான் பண்ணது வேறு, இது நடக்கிறது வேறையாச்சு அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு குடுக்குன்னு எழுந்திரிச்சு போகிறா. என்னாச்சு? எங்கே போகிறீங்க? என் ரூமில் தண்ணி வரல, நான் தான் ஜங்குக் ரூமில் குளிக்க போகிறேன். தண்ணி வரலையா? இல்லை இப்போ தான் மோட்ரு போட்டிருக்காங்க, தண்ணி வரும் அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு கை காமிக்கிறா சைகையால் போய் தண்ணி ஆன் பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொருத்தி குடுக்குன்னு ஓடி போயிட்டு அந்த தண்ணி ஆன் பண்ணுறா. இல்லை நான் பார்த்தேன் வரலை. அது எப்படி வராமல் இருக்கும், வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு போகிறா. பின்னாடி யூனாவும் போகிறா, ஜேகேயும் போகிறான் பின்னாடியே. போயிட்டு தண்ணியை திறந்ததும் தண்ணி வருது. இதோ பாருங்க தண்ணி வருது. கீழே ஆக்சுவலாக வேலை செய்கிறாங்கல்ல, தண்ணி பத்தலை, நாங்கள் இப்போ தான் மோட்ரு போட்டேன், நீங்கள் குளிங்க அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு போகிறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன முன்னாடி தான் தண்ணி வரலன்னா இப்போது வருது, என்னமோ போ. சரி யூனா நீ குளி, நான் கிளம்புறேன். ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் கீழே. இப்போ ஃப்ரெண்டு தான் நேராக வரா. வைன் கிட்ட வந்த உடனே வைன் போட்டு மண்டையிலே கொட்டுறா. வலிக்குதுரி இரும மாடு, கொஞ்சம் விட்டா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? பிளான் பண்ணுறாளாம் பிளான். மயிறு நான் பிளான் ஒழுங்காக தான் போட்டேன், அவன் எண்ணெயில் வலிக்கும் தானே கண்டிப்பாக படுத்துருப்பா. அந்த நேரம் பார்த்து உங்கள் மாமனை யார் வர சொன்னா? என் மாமா அப்போ தான் வரும். என்ன போட்டு வசியம் பண்ணான்னு தெரியல என் மாமனை, இப்படி போய் மயக்கி வச்சிருக்கா, எப்போ பாரு பின்னாடியே தெரியுது அப்படின்ட்டு டென்ஷன் ஆறா வயனு. இப்போ அவள் ஃப்ரெண்டு தான். என்ன சொன்ன என்ன போட்டு மயக்கணான்னு தெரியலையே. எனக்கு ஒரு யோசனை தோணுது வயன், திருப்பி ஏதாவது கேவலமாக கொடுத்த அவ்வளோதான் மரியாதை. அது இல்லடி, நீ சொல்கிறத மட்டும் கேளு. என்ன? இந்த நம்ம ஊரில் மரத்துக்கடியில் ஒரு சாமியார் உட்காந்துருப்பார்ல, ஆமாம், அந்த சாமியார்கிட்ட என்ன மந்திரிச்சாலுமே அப்படியே நடக்குமா. அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம போயிட்டு அந்த சாமியார்கிட்ட கேட்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அது போய் நடந்துப்போம். அப்புறம் மாமா ஒன்றையும் சுற்றி வருவான்ல. வயனுக்கு இப்போ தான் அது நல்ல யோசனையாக இருக்குது. அப்போ என் மாமா யூனாவை பார்க்க மாட்டார்ல, நீ இருக்கும்போது ஏண்டி அவளை பார்க்க போகிறாங்க? ஆமாம்ல, சரி வா சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு வேகமாக வயனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த சாமியார்கிட்ட தான் போகிறாங்க. சாமியார் பார்த்தினா அந்த மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ போயிட்டு அவன் ஃப்ரெண்டு, ஐயா யார் அது தூங்குற நேரத்தில்? என்ன மகளே வேணும்? எனக்கு ஒரு உதவி வேணும் ஐயா. என்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவியா? என்ன உதவி? ஐயா, இது என்னோட தோழி வயனு. சாமியாரும் வயனை பார்க்குறாங்க. இப்போது என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அவளுக்கு அவங்க மாமானா ரொம்ப இஷ்டம். அவங்க மாமா 5 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே படிக்க போயிருந்தாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. வந்ததும் வேற ஒரு பொண்ணோட வந்து நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க. அதான் ஐயா, அவள் மனசில் இருந்து எப்படியாவது அந்த பொண்ணை நீக்கிடணும், வயன் தான் ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது அப்படின்னு அவள் கேட்குறா. புரியுது.
இங்கே வாமா அப்படின்ட்டு அந்த சாமியார் சொன்னதும் ஒயின் கிட்டக்க போகிறா. இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி செய், உங்கள் மாமா அப்புறம் உன்னை சுற்றி சுற்றி வருவார் அப்படின்ட்டு அந்த சாமியார் சொன்னதும் ஒயினோட முகத்தில் பிரைட்டாக ஸ்மைல் வருது. இது அந்த சாமியார் பார்த்துட்டு, ஆனால் கொஞ்சம் செலவாகும் மகளே அப்படின்றாரு. என்னையா பண்ணணும் சொல்லுங்கள். நான் ஒரு மந்திரிச்ச முட்டை தரேன், அதை அவங்க தூங்கும் போது தலைக்கீழால வை. நான் இன்னொரு மருந்தும் தரேன், அதை அவங்க சாப்பிடும் போது அவங்க சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருங்க, சரியா? சரி ஐயா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எங்கள் மாமா மறந்துடுவார்ல, அதெல்லாம் எப்படி மறப்பாருன்னு மட்டும் பாரு அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நீ 2 நாள் கழிச்சு வா, வந்து வாங்கிக்கோ, சரியா? சரிங்க ஐயா. வைனும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வைனுக்கு. எப்படி என் ஐடியா அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. ரொம்ப நன்றிடி அப்படின்ட்டு அவளை கட்டி பிடிக்கிறா. ஆமாண்டி, நான் இதை மறந்துட்டேன் அப்படின்னு வைன் கேட்குறா. என்னது? இல்லை, ஒரு வேளை இப்போ அவன் என் மாமாவை மறந்துட்டு நான் அது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிட்டானா, என் மாமா கல்யாணம் நின்றுமேடி. ஆமாண்டி, நிற்கட்டும், அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படி நாங்கள்லாம் பேசுகிறோன்னு மட்டும் பாரு அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதும், அப்போ சரி, அப்போ நின்னதும் எனக்கும் மாமா கல்யாணம் ஆகிடும்ல. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே நேராக ஜங்குக்கு வீட்டுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா யூனாவும் ஜங்குக்கும் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஃப்ரெண்டு காமிக்கிறா, எங்கே பாருடி. பார்த்தா யூனா ஒரு குட்டியோட ஸ்கர்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு உட்காந்துருக்கா. என்னடி இது, இப்படிலாம் போட்டு தாண்டி உன் மாமனை மயக்கி வச்சிருக்கா, பாத்தியா எப்படி இருக்கான்னு? இங்கே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, யாராவது ஒருத்தவங்க அவளை கேட்குறாங்களா? இப்போது அவங்க அம்மா அந்த வழியாக கிராஸ் ஆகிறாங்க. வைன் வேகமாக போயிட்டு, மாம்மாம்மா என்னடி எங்கடி போய் தொலைஞ்ச, இங்கெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது, அட வேலையை விடுமா, என்னம்மா அந்த அந்த பொண்ணு என்னம்மா துணி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைன் கேட்குறா. அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏன், அதுக்கு என்ன மா, என்னம்மா நீ எப்படி சொல்கிற? இங்கே பாரு வைனு, அந்த பொண்ணுக்கு அப்படி தான் ட்ரெஸ் போட்டு பழக்கமா, ஜங்குக்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டான், உனக்கு என்ன, நீ போய் வேலையை பாருடி அப்படின்ட்டு அவங்க அம்மா போகிறாங்க. என்ன, மாமாவுக்கே பிரச்சனை இல்லையா? வைனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு, பாத்தியா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு தான் உன் மாமனை மயக்கி வச்சுருக்கா, உங்கள் மாமாக்கே எதுவும் இல்லைன்ட்டாங்க. ஆமாம் ஆமாம், நம்மளுடைய சொன்னப்போ கூட நம்பலை, பாரு இவ்வளோ நான் என்ன பண்ணுறேன்னு, ஓட ஓட விட்டு விரட்டல அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறா. வைனு, இப்போ நீ என்ன சொன்ன? ஓட ஓட விட்டு விரட்டணுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம பக்கத்து தெருவில் 1 மாதத்துக்கு முன்னாடி பேயை வந்து இப்படி ஓட ஓட விட்டு விரட்டினாங்கல்ல. ஆமாம், அது ஏண்டி ஞாபகப்படுத்துகிற? எனக்கு இன்னுமே அதுக்கு நினச்ச குளிர் ஜுரமே வந்துடும் போல். நீ வேற ஏண்டி, அது உண்மையே கிடையாது. என்ன சொல்கிற? ஆமாம், அந்த அக்காவுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, பின்ன அப்போது அப்படி ஏண்டி ஆடினாங்க? அட லூசு வாயினு, உனக்கு தெரியாதா? என்னடி இவ எதுவுமே தெரியாமல் இருக்கா? என்னடி தெரியாது, எனக்கு புரியல. அந்த அக்கா ஒரு பையனை லவ் பண்ணாங்க. என்ன? ஆமாம், அந்த அக்கா பேய் வந்த மாரி நடிச்சு நம்மளை எல்லாரையும் ஏமாற்றி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஞாபகம் இருக்கோ? அந்த அக்காவுக்கு 1 மாதம் முன்னாடி தானே கல்யாணம் ஆச்சு. ஆமாம், அந்த பேய் சொல்லிச்சு அப்போ தான் நான் என்னை விட்டு போவேன்ட்டு. அதெல்லாம் சும்மாடி. ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வைன் கேட்குறா. அன்னைக்கு அவங்க லவ்வரும் அவங்களும் பம்பு செட்டில் நின்றுட்டு யாருக்கும் தெரியாமல் பேசிகிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம். அப்போ தான் நாங்கள் அந்த பக்கம் குளிக்க போனோம்டி, நீ தான் அன்றைக்கி வரலையே. என்னடி சொல்கிற? அப்போ பேயும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நீ வேற. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அட யாரடி இவ லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வைன் வந்து முட்டை முடிச்சு பார்க்குறா. இங்கே பாருடி, பேய்னா எல்லாருக்கும் பயம், அந்த பொண்ணை பயமுத்தி எப்படியாவது வீட்டை விட்டு ஓட வச்சிடலாம், என்ன சொல்கிற? வைனுக்கு நல்ல ஐடியாவாக தோணுது. நிஜமாக பேய் வராதில்ல, உண்மையான பேய். அட லூஸு, அதெல்லாம் வராதுடி. எப்படியும் அந்த ஆள் முட்டை மந்திரிச்சு தர 3 நாள் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா உன் மாமனை இவ மயக்கிட்டு போயிடுவா பாரு. அதெல்லாம் முடியாதுல்ல, அப்போ நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா. சரிடி. இப்போது இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. நைட்டும் ஆகுது. வயன் வந்து அவள் வீட்டிலேருந்து வெளியே வரா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து செவ்வரேறி குச்சி வராங்க. வயன் பார்க்குறா, ஏன்டி செவ்வரேறி குச்சி வரீங்க, நீங்கள் அதுக்கு நேராகவே வரலாம்ல. மண்டு என்னடி செவ்வரேறி குச்சி வராமல் நேராக வந்தால் எங்கள் அப்பா போன்னு விட்டுருவான் அந்த அர்த்தராத்திரியில். ஆமாம்ல. ஆமாம் தான், வா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர், இவன் சேர்த்து 5 பேருன்ட்டு போகிறாங்க.
இன்னடி எப்படி பயமுத்த போகிறோம்? அதுக்கு தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆ இன்னடி இது வெள்ளை கலரில். இது எங்கள் அம்மாவோட புடவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இங்கிறேன். யார் பேயா நடிக்க போகிறா? வயனை பார்க்குறாங்க எல்லாரும். ஆஹா நான்லாம் நடிக்க மாட்டேன்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது. அட இவ ஒருத்தி. சரி வள்ளி நீங்கள் வா, நீ தான் ஜல் ஜல் கொலுசு போட்டிருக்க, நீயே நடிச்சிரு. ஆ எனக்கு மட்டும் பயம் இருக்காதா? பாவுண்டி வயனு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த புடவையெல்லாம் கட்டி விடுறாங்க. தலையில் முக்காடெலாம் போட்டு, இங்கே பாரு எக்காரணத்து கொண்டு முக்காடை மட்டும் கழட்டிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் நல்லா பவுடர்லாம் அப்பி, அந்த மல்லிப்பூ எடுத்துகிட்டு சொன்னேன், எங்கடி இது? எடுத்துகிட்டு வந்துட்டேன்டி. எங்கள் அம்மா காணும்னு தேடுவாங்கடி. அட இவ ஒருத்திடி, நாளைக்கு வாங்கி வச்சுக்கலாம். அவளை ரெடி பண்ணிவிட்டு நேராக ஜேகே வீட்டுக்கு தான் போகிறாங்க. போய் பார்த்தா சொந்தக்காரங்கள்லாம் சும்மா பாய் விரித்து ஹால்லே அங்கிட்டும் இங்கிட்டும் படுத்து கிடக்குறாங்க. என்னடி இது இவ்வளோ பேர் இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி எப்படி போகிறது? இப்போ வாயின் தான் சொல்கிறா, உங்களை நான் பின் வழியாக கூப்பிட்டு போகிறேன், வா வா. என்னது பின் வழியாவா? வாடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு ஏணி தான் போடுறா. இப்போ ஏறு. ஆமாம் இந்த வழி உனக்கு எப்படி தெரியும்? இப்போ வாயின் யோசிக்கிறா. சில நேரத்தில் நைட் நேரத்தில் அவங்க மாமாவை பார்க்க திருட்டுத்தனமா இந்த ஏணி போட்டு தான் ஏறி வருவா. அதெல்லாம் உனக்கு எதுக்குடி, மூடிட்டு ஏறிடி. அப்போ சரி. இப்போது லைனாக எல்லோரும் ஏறுறாங்க. பின்னாடி ஒயினி ஏறி வரா. ஒரே ஒரு பொண்ணை மட்டும் கீழே நிற்க வச்சுட்டு போயிருக்காங்க. யாராவது வந்தாங்கன்னா மட்டும் சொல்லு சரியா? சரிடி. இப்போ அந்த வள்ளி பொண்ணுக்கிட்ட, இங்கே பாரு வள்ளி, நான் கதவை தட்டி விட்டு வந்துடுறேன், நீ இந்த வாசல்லே நில்லு சரியா? எனக்கே பயமாக இருக்குடி, அதுவும் முக்கியமாக இந்த ஜல் ஜல் ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் கதவை தட்டிட்டு வந்துடுறேன், ஜல் ஜல்னு சத்தம் மட்டும் கொடு. அவள் வந்து கதவை திறக்கும் போது கரெக்டாக அவன் மூஞ்சி எடுத்துகிட்டு போய் அவன் மூஞ்சி முன்னாடி வை சரியா? கண்டுபிடிச்சிட்டானா? அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான், அதுக்கு தான் உனக்கு மேக்கப்லாம் போட்டிருக்கேன். இந்த 10 ரூபா பவுட்ரு உனக்கு மேக்கப்பா? மாட்டினேன் ஊரே சேர்ந்து கும்மி அடிச்சிருண்டி. அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாதுடி. சரி இங்கே பாரு, பயமூத்திட்டு அவள் பயந்து பின்னாடி போயிட்டானா, அவள் எப்போ கண்ணை மூடுறாளோ டக்குன்னு அந்த இடத்துலேருந்து வந்துரு சரியா? இந்த பக்கத்து ரூம் ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். ஒயினும் இன்னும் 2 பேரும் அந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வள்ளியை நிற்க வச்சுட்டு அவள் தட்டி விட்டுட்டு டக் டக்குன்னு ஓடி வந்துடுறா. பார்த்தா யூனாக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. யார் இந்த நேரத்தில்? மணி பார்க்குறா, மணி 1 1 மணிக்கா? ஜேகே ஏதாவது ஃபோன் பண்ணானா என்ன? பின்ன யார்? இல்லையே, இதான் நம்ம அம்மையாக இருக்கும் அப்படின்னு திரும்பி படுத்துடுறா. எல்லாம் பக்கத்து ரூம்லேருந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு வள்ளி? வரல. தட்டு. வள்ளியை இன்னொரு வாட்டி தட்டுறா. சவுண்டு கேட்குது. இப்போது ஜல் ஜல்னு நட. இப்போது வள்ளியும் ஜல் ஜல்னு சத்தம் கொடுக்குறா. யூனாக்கு என்ன சவுண்டு? என்னது? இப்போ யூனா எந்திரிச்சு வந்து பொறுமையாக கதவை கிட்டக்கா வரா. யார்? இன்னும் சவுண்டை சத்தமாக கொடுத்ததும், என்னது இது? யாரும் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, அதுவும் இந்த 1 மணிக்கா அப்படின்ட்டு பொறுமையாக கதவை திறக்கிறா. திறந்தா டக்குன்னு அவள் ஃப்ரெண்டு முன்னுக்கு வந்து நிற்கிறா. கத்திட்டு கண்ணை திறந்து பார்க்குறா. பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இங்கே தானே நின்றுருந்தா அப்படின்ட்டு வேகமாக எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கா. இந்த கத்திர சத்தத்தை பார்த்து எல்லாம் லைட் போட்டு மேலே வராங்க. இப்போது ஜங்குக்கும் கதவை திறக்கிறான். என்ன சத்தம்? என்னாச்சு? யூனா என்ன? இல்லை, இங்கே ஒரு பொண்ணு போனா. பொண்ணா? என்ன பொண்ணு? இல்லை, அவள் வெள்ளை சாரியில் இருந்தா, மூஞ்சில் ஏதோ. இவ சொல்கிறத கேட்டுட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போது வைன் அம்மா தான். என்னாச்சு? இல்லைக்கா, ஏதோ பார்த்து பயந்துருக்காக்கா. இல்லை ஆண்டி, நான் உள்ளே தூங்கிட்டு இருந்தேன், அப்போது ஏதோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சுன்ட்டு வெளியே வந்து பார்த்தா திடீர்னு என் முன்னாடி ஒரு பொண்ணு, ஒரு வெள்ளை கலர் புடவையில், மூஞ்சி ஃபுல்லாக ஏதோ. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஆண்டி, அதுவும் காலைல ஜல்லு ஜல்லுன்னு. பக்கத்தில் இருக்கவங்களாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. போன மாதம் இந்தமாரி தானே அந்த பொண்ணுக்கு நடந்துச்சு. ஆமாம், அதுவும் கல்யாணம் பண்ணுற பொண்ணு தான். ஒயினும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே ரூம்லேருந்து ஓரமாக பார்த்துட்ருக்காங்க. என்னடி? இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜங்குக்கு வரா. இங்கே பாரு யூனா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நேற்று நைட்டு நம்ம பேய் படம் பார்த்தோம்ல, அதனால் நீங்கள் நினச்ச ஏதாவது பயந்துருப்ப அப்படின்னு சமாளிக்கிறான். பட் ஆனால் அவங்க பேய் படமே பார்க்கல. ஏதாவது கனவு கண்டுபடி. இல்லை, நான் வந்து இங்கே பாரு ஒன்றும் டென்ஷன் ஆகாது. அக்கா போய் தண்ணி எடுத்துகிட்டு வாக்கா. சரிடா. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. யூனா குடிக்கிறா. ரிலாக்ஸ் ஆகு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை போய் ஹக் பண்ணிக்கிறான். நீங்களாம் போய் தூங்குங்க, போங்க,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் கனவு கண்டு ஏதோ வளரிட்டுருக்கா. ஓ அப்படியா? அப்போ சரி, அந்த பிள்ளை ஏதோ பேய் படம் பார்த்துருக்கு போல இருக்குது, அதனால தான் இப்படி நம்ம போய் ஏதோ நினச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு சொந்தக்காரங்களாம் போயிடுறாங்க. இப்போ அவங்க அக்கா பார்த்துட்டு, நிஜமாவே தானடா? ஆமாங்க்கா, நான் பார்த்துக்கிறேங்க்கா, நீ போக்கா. இப்போது ஒயினோட அம்மாவும் போயிடுறாங்க. இதை ஒயினும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரூம்குள்ளேருந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து படுவா அப்படின்ட்டு யூனாவை கூட்டிகிட்டு நேராக ரூம்குள்ளே போயிடுறான். ஒயின் இதை பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாமல் நின்றுருக்கா. இப்போ அவள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, இருமை அவள் தனியாகவே மூடிட்டு படுத்துருப்பா, உன்னால தான் எல்லாம் அப்படின்ட்டு பிடிச்சா அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. நான் என்னடி பண்ணுவேன்? நான் ஒன்று பிளான் பண்ணால் உங்கள் மாமா எல்லாத்தையும் நடுவில் வந்து கெடுத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ, என் மாமா வேற இப்போ உள்ளே போனார், இப்படி அவளை வெளியே வேற வைக்கிறது. நீ வேற திருப்பியும் வள்ளி நீ போறியா? போடி, இப்போ தான் ஊரே கூட்டிகிட்டு போயிருக்கு, நீ வேற, நான்லாம் போக மாட்டேன். என்னடி பண்ணுறது? இரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படியும் உங்கள் மாமா வெளியே வருவார்ல, வெளியே வரலனா அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 10 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது. எல்லாருக்கும் தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அரை மணி நேரம் கழிச்சு ஜங்குக்கு வெளியே வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணுறான். பார்த்தா வெளி பக்கமாக லாக் பண்ணிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். ஏய், எங்கள் மாமா போயிட்டாருடி. என்னது, போயிட்டாரா? சரி, நம்மளும் மாடி போய் தூங்குவோம், தூக்கம் வருது, மிச்சத்தை நாளைக்கு வந்து பார்த்துக்கலாண்டி அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா. வயனுக்கும் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நேராக அந்த பால்கனி கிட்ட தான் போகிறாங்க. ஏனியில் இறங்கிக்கலான்ட்டு பார்த்தா அவள் ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஏனி ஒரு சர்க்கிளாக போய் நின்றுட்டுருக்கு. ஏய், இதில் எப்படி இறங்குறது? அவளை எழுப்படி, எல்லாருமே கூப்பிடுறாங்க, அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, என்னடி பண்ணுறா இவளை உட்கார சொல்லிட்டு தானே போனோம். எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. ஐயோ, சரி இங்கே பாரு, பொறுமையாக நடந்து நான் மெயின் வழியாகவே போய்க்கலாம். என்ன சொல்கிற? ஆமாம், இந்த இதுலேருந்து படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கினா பின்னாடி பக்கம் வழி இருக்குது, அந்த வழியாக போயிடலாம். சரி அப்படின்னு சொன்னோடனே வயன் முன்னாடி போகிறா. பின்னாடி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. பொறுமையாக நடந்து இப்போ படிக்கட்டுலேருந்து இறங்கி கீழே வந்துட்டாங்க. ஏய், இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமாடி? ஏய், என் பின்னாடியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பின்னாடி கரெக்டாக டோர்கிட்ட போகும்போது அங்கே கொஞ்சம் பேர் படுத்துருக்காங்க பாய் போட்டு. அதில் வள்ளி பொண்ணு என்ன பண்ணிடுறானா, திரும்ப காலை மிதிச்சிடுறா. இப்போது டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா வள்ளி வந்து அந்த மேக்கப்போடு இருந்ததை பார்த்துட்டு கத்துறாங்க. பேய் 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 பேய், ஐயோ பேய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க கத்திட்டு. இது வயன் பார்த்துட்டு, ஏய் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, வந்து தொலடி அப்படின்ட்டு குடுகுடுன்னு எல்லாம் வந்த போக்குக்கு ஓடி போயிடுறாளுங்க எல்லாம் குடுகுடுன்னு வெளியே. இப்போது லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. அங்கே ஏனிக்கிட்ட இருந்த பொண்ணும் டக்குன்னு முடிச்சு பார்த்துட்டு ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு இவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே ஓடி வந்ததை பார்த்துட்டு இவ்வளோ குடுகுடுன்னு ஓடுறா. மாட்டிக்கிட்டோண்டி, வேகமாக ஓடுறி அப்படின்னு ஒன்று அவன் தெரிச்சுக்கிட்டாங்க எல்லாம் குடுகுடுன்னு. இப்போ எல்லாம் வீட்டில் லைட்டு போட்டு பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு பயந்து நின்றுட்டுருக்கா. நான் பேய் பார்த்தேன், இங்கே தான் காலை மிதிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறா. என்ன பேயா? ஆமாம் அப்படின்ட்டு பயந்துட்டா. எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டத்துலேருந்து ஒரு ஆள் வந்துட்டு, அட லூசு, ஏண்டி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு அவங்க புருஷன் தான் வந்து கேட்குறாங்க. இங்கே நீங்கள் வேறு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவள் எப்போ பாரு கனவு கண்டுட்டு பயந்துட்டு உட்காந்துருப்பா, அதுக்கெல்லாமா. இப்போது எல்லாருமே தலையிலே அடிச்சுக்கிறாங்க. போய் படுமா அப்படின்ட்டு எல்லாம் போயிடுறாங்க. இல்லைங்க, நான் பார்த்தேங்க. இவ ஒருத்தி வாடி அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிட்டு திருப்பி அங்கேயே படுக்க வச்சிடுறாரு. அவளுக்கு புரியவே இல்லை. இல்லை, நான் பார்த்தேன், வெள்ளைக்கலை புடவை, மூஞ்சிலெல்லாம் வெள்ளை வெள்ளையா அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கா. அட தூங்குடி அப்படின்ட்டு தூங்க வச்சிடுறாரு. இப்போது இவங்கெல்லாம் தெரிச்சுக்கிட்டு அவங்க எங்கள் வீட்டுக்கு தான் ஓடிட்டாங்க. இப்போது காலையில் பார்த்தா ஒயனு அவளோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துட்டு அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி தலையில் துண்டு போட்டிருக்கா, இன்னொருத்தி சோகமாக மூஞ்சை மறைச்சிட்டு உட்காந்துருக்கா. இதெல்லாம் ஒயன் பார்த்துட்டு, ஏண்டி மயிறு ஒழுங்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்களாடி, நேற்று கொஞ்சம் விட்டால் மாட்டி அடி வாங்கியிருப்போம் தெரியுமா? கரெக்டாக தாண்டி பிளான் பண்ணோம், உன் மாமங்காரன் தான் கொஞ்சம் சொதப்பிட்டான். ஆமாம் போ, இனிமேட்டு இந்த பிளான்லாம் வேணாம், என்னெல்லாம் அடி வாங்க முடியாது அப்படின்னு ஒயன் சொல்கிறா. நீ மட்டுமாடி, நேற்று நாங்கள் தாண்டி சேர்ந்து வாங்கியிருப்போம், எல்லாம் இவ்வளோ தான் அப்படின்ட்டு வள்ளியை பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன், அது நான் ஏதோ படிக்கட்டுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அந்த அம்மா காலாக இருக்கும்னு நான் என்ன நினச்சா பார்த்தேன். ஆமாம், காலுக்கும் படிக்கட்டுக்கு மாதிரி வித்தியாசம் தெரியல, இருட்டில் என்னடி கண்ணு தெரியும். இப்படி இவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒயன் பார்த்துட்டு, இங்கே சண்டை போடுறதா தயவு செஞ்சு போயிடுங்கடி, கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க, சும்மா இங்கே ஏன் பிரச்சனையை பார்க்க வந்தீங்களா இல்லை அவங்க சண்டை போட வந்தீங்களா? முடிஞ்சது முடிஞ்சிச்சு,
போய் அந்த சாமியார் கேட்டுவாங்க எப்போ அந்த முட்டையை தருவான்ட்டு. அவன் தர 2 நாள் ஆகுன்ட்ருக்காண்டி இருடி. என்னால் வெயிட் பண்ண முடியாதுடி. போங்க என்ன சொல்கிறது அப்படின்ட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்படி தான் டேஸ் எல்லாம் போகுது. இப்போ 2 நாள் கழித்து நேராக வைனும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த சாமியார்கிட்ட தான் வராங்க. அந்த சாமியாரை பார்த்ததும் வைனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கிட்டக்க போகிறா. வா மகளே அப்படின்றாரு. சாமி நான் கேட்டிருந்தேனே, நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ என்னோட காணிக்கையை கொடுத்தீனா நான் உனக்கான இதை கண்டிப்பாக தருவேன். காணிக்கையா? எவ்வளோ சாமி கொடுக்கணும்? அந்த சாமியாரும் ஒரு வேளை சொல்கிறாங்க. வைன் பார்க்குறா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்ககிட்ட இருக்காடி? நான் தரண்டி குறி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் வாங்கி அந்த சாமியார்கிட்ட கொடுக்குறா. ரொம்ப நன்றி, கண்டிப்பாக உங்களோட வேலை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பையை மட்டும் எடுத்து கொடுக்குறான். இப்போ வைன் வந்து அதை பார்க்குறா. உள்ளே பார்த்தா ஒரு மந்திரிச்ச முட்டை இருக்குது. சாமி இது என்ன பண்ணணும்? இதை அவங்க தூங்கும் போது அவங்க தலைமாட்டில் வைங்க. இந்த பேக்கெட்டில் இருக்க பவுடரை 2 பேருக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுங்க. அப்போ தான் 2 பேரோட விருப்பமும் மாறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவே சாமி? ஆமாம், ரொம்ப நன்றி சாமி அப்படின்ட்டு வைன் வந்து காலெல்லாம் விழுந்துட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறா. வைன் வந்து சந்தோஷமாக அந்த பையை எடுத்துக்கிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டுருக்கா. இப்போ அந்த சாமியார் பார்க்குறாரு. என்ன தான் போ இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம். உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஏன் தொழிலும் உருப்படுது. இப்படிலாம் மந்திரிக்கிற மாதிரி இருந்தா அவன் பிடிச்சனோட சந்தோஷமாக இருப்பானே. நான் ஏன் சாமியாராக இங்கே வந்து உட்கார போகிறேன்? போ போ போ, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு அந்த சாமியார் வந்து போகிறவங்கள பார்த்து சிரிக்கிறான். ஒயன் வந்து ஹாப்பியாக வரா. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, எங்கடி போகிற? வீட்டிலே இருந்தானா எங்கேயா சுற்றிக்கிட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஸோட? நாளைக்கு நிச்சயம் இருக்குது, நீ எங்கடி சுற்றிக்கிட்டே இருக்க? அம்மா நீ வேறம்மா போமாங்கிட்டு அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டோட மேலே போகிறா. நாளைக்கு தாண்டி நிச்சயம், அதுக்குள்ளே எப்படியாவது அவன் மறந்துடுவாள்ல, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதாண்டி என்னோட கடைசி நம்பிக்கை அப்படின்ட்டு கையில் இருக்கிறத காமிக்கிறா. கண்டிப்பாக நடக்கும்டி, அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். வைனும் நம்பி போயிட்டு யூனா ரூமை எட்டி பார்க்குறா. பார்த்தா யூனாவை காணோம். என்னடியாச்சு? இல்லை சரி வச்சுட்டு சீக்கிரம் வந்துரு. இரு, வராளான்னு மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வைன் நேராக போகிறா உள்ளார. உள்ளே போயிட்டு தலைக்கணி கடையில் முட்டையை வச்சுட்டு, எப்படியாவது என் மாமா அவன் மனசுலேருந்து போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே வச்சுட்டு வெளியே வந்துடுறா. இல்லடி வச்சிட்டியா? வச்சிட்டேன்டி. அவள் எப்படியாவது போயிடுவாள்லடி. அவள் போயிடுவாடி, பயப்படாதடி. நீ வேற, நாளைக்கு உன் மாமாவை நீ தான் கல்யாணம் பண்ணுற. நீ வேற. ஆமாம், நாளைக்கு தான் உன் மாமாவை நீ தான் நிச்சயம் பண்ண போகிற. புடவெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எங்க? போடி. ஏண்டி உங்கள் மாமா எடுத்து கொடுக்கல? எங்கே எடுத்து கொடுத்தாரு? அன்றைக்கி ட்ரெஸ் எடுக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு வயன் சொல்கிறா. என்ன நடந்துச்சு? எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னையும் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்களா. நான் மாமாவை பார்க்கக்கூடாதுன்னு நான் வரவே இல்லை. நான் கிச்சனில் தான் நின்றுருந்தேன். எட்டி பார்த்தேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. பார்த்தா மாமா யூனாக்கு புடவை எடுத்து கொடுக்குது. இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான புடவை தெரியுமா. எனக்கு தான் அந்த கலர் பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நான் அந்த கலர் எடுக்க சொன்னால், இது யூனாக்கு நல்லா இருக்குன்னு எங்கள் மாமா எடுத்து கொடுத்துருச்சு. அப்புறம் என்ன, எனக்கு புடவே வேண்டான்ட்டேன். ஏன் வைனு? பின்ன என்ன, அது எனக்கு பிடிச்சிருந்தது. நீ போய் உங்கள் மாமா கிட்டே சொல்லியிருக்கலாம்ல. மாமா தான் என்கிட்ட பேசவே இல்லையே வந்ததுலேருந்து. என்னை நிமிந்து கூட பார்க்கல என்னன்னு. நான் எப்படி இருக்கேன்னாச்சும் பார்த்துதா? நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு முறுக்கிட்டு நிற்கிறா. பேச மாட்டாளாம், ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கணுமா, யாருக்கும் கொடுக்க மாட்டாளாம். ஆமாம், நான் கொடுக்க மாட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. சரி விட்ரி, போடி நீ வேற. அப்போ நீ புடவே எடுக்கலையா? எடுக்கவே இல்லை. நான் வேணான்னொடனே என் மாமா சரின்றுச்சு. என்னடி சொல்கிற? எங்கள் அம்மா போய் கேட்டுச்சு. வைனுக்கு அந்த புடவை தான் வேணுமா, இல்லைன்னா எனக்கு எந்த புடவையும் வேண்டான்ட்டாடா. வேணான்னா விடுக்கா, அதுக்காக யூனா கொடுத்ததெல்லாம் வாங்க முடியாதுக்கா. அவளுக்கு பிடிச்சது எடுத்துட்டாக்கா. வேணுன்றவங்க முன்னாடி வரணுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். இதை வைன் கேட்டிருப்பா உள்ளேருந்து. கண்ணுலாம் கலங்குது. இதை அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, அன்னைக்கு மாமா உனக்கு வேணான்னா விட்டுருக்கான்ட்டு போயிடுச்சு. அதனால் நானுமே வீராப்பா ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. சரி விட்ரி, இருக்கிறதே நல்ல புடவையாக கட்டிட்டு வந்துடு. நாளைக்கு உன் மாமாவை தான் நீ நிச்சயம் பண்ண போகிற. அடுத்த நாள் உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம். வைன் வந்து வைக்கப்பட்டுட்டு கீழே குனிடுறா. அடே பாடுறா வைக்கத்த அப்படின்ட்டு எல்லாம் கலாய்க்கிறாங்க. போடி அப்படின்ட்டு குடுகுடுன்னு நேராக வீட்டுக்கு தான் போயிடுறா. இப்போது அடுத்த நாள் காலையில் எல்லாம் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.
ஒயின் அம்மாவும் கிளம்புறாங்க. ஒயினை பார்க்குறாங்க, உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டி உட்காந்துட்டு இருக்க, கிளம்புடி, மணியாச்சு. நான் வரல. கிளம்பு. அதான் ஒன்றுமே எனக்கு எடுத்து தரல, நான் என்னது போட்டுட்டு வரது அப்படின்ட்டு உட்காந்துருக்கா. இப்போது அவங்க அம்மா தான் உள்ளேருந்து ஒரு புடவை எடுத்துகிட்டு வராங்க. என்னம்மா இது? ஆமாண்டி, புடவை தான். என்னது இது புதுசு மாதிரி இருக்கு? ஆமாண்டி, நான் உனக்கு தான் எடுத்தேன். அப்போ அன்றைக்கி எதுவுமே எடுக்கல, அது எப்படி என் பிள்ளைக்கு நான் எடுக்காமல் இருப்பேன்? எப்படி பிடிச்சிருக்கா? இப்போ ஒயின் பார்க்குறா, அது ரொம்ப அழகாக இருக்குது அன்றைக்கி பார்த்ததை விட. மா ரொம்ப நல்லா இருக்குமா. சரி சரி, இதை கட்டிட்டு வா. இல்லை இல்லை வேணாம், நானே உனக்கு கட்டி விடுறேன் வா அப்படின்ட்டு அவங்க அம்மா அவளுக்கு கட்டி விடுறாங்க. ஒயின் இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. என்னடி ஒரு மாதிரி என்ன பார்க்குற? இல்லைம்மா, உனக்காவது என்னோட ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்கிறா. ஏண்டி என் பிள்ளைய ஞாபகம் வச்சுக்காம நான் யாரடி ஞாபகம் வச்சுக்க போகிறேன்? சரிம்மா அப்படின்ட்டு அழகாக கட்டி விடுறாங்க. ஒயின் கண்ணெல்லாம் கலங்குது. ஏண்டி? ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறா. சரி சரி அழாத இரு. அழகாக வந்து பூலாம் வச்சு விட்டு நல்லா நகையெல்லாம் போட்டு அலங்கரிக்கிறாங்க. இப்போ வெளியேருந்து ஒரு சவுண்ட், அக்கா டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த வந்துட்டேன். ஒயனை பார்க்குறாங்க. ஒயனு அவ்வளோ அழகாக இருக்க, ஒயனுக்கு கல்யாண கலையே வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒயனு வைக்கப்பட்டுட்டு, அப்படியா சித்தி, அழகாக இருக்கேனா? அம்மா எடுத்து கொடுத்தது புடவை. செம்ம அழகாக இருக்கடி. ஊர்க்கண்ணு மொத்தமும் உன் மேலே தான் விழப்போகுது பாரேன். ஏண்டி என் பிள்ளை ஏண்டி கண்ணு வைக்கிற? மை எடுத்து காது கீழே வைக்கிறாங்க, திருஷ்டி எடுக்கிறாங்க. அழகாக இருக்க, பார்ப்பலாமா? போகலாம்மா. இப்போ ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட வரவா? அதெல்லாம் இல்லை, நீ என் கூட வா. சரி இரு, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஒயின் போயிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறா. என்னடி ஆச்சு, அவள் போயிட்டாலாம் என்ன? இல்லடி, நாங்களும் அதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும் என்ன நடந்துச்சுன்னு. சீக்கிரம் போங்கடி, என் மாமாக்கு நிச்சயமே நடந்துடும் போல இருக்கு. சரி நீ சீக்கிரம் வந்துடு, நான் அம்மாவோட வந்துடுறேன், நீ போ. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி அனுப்பி வச்சிடுறா. அவள் ஃப்ரெண்ட்ஸு நேராக வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் தடபுடன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது யூனாவை பார்த்தா, யூனா அழகாக சாரியில் ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கா. இவளுங்களுக்கு கடுப்பாக இருக்குது. என்னடி இவ எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு பார்த்தா என்னடி இப்படி நின்றுருக்கா? ஒரு வேளை கல்யாணத்துக்கு எடுத்துருவாளோ? இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த பார்த்துட்டு வாயை பழந்து பார்த்துட்ருக்கா. இங்கே பாருங்கடி. என்னடியா என்னன்னு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடி இது? இவங்களாம் இப்படி ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஒயின் சைட் பார்த்தா ஒயின் வந்து அவங்க அம்மா கூட தான் வரா. நேராக ஜங்குக் வீட்டுக்கு தான் வரா. பார்த்தா எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது. ஒயன் வா அப்படின்ட்டு ஒயின் கையை பிடிச்சி அவங்க அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயின் அம்மா வந்து ஒயினை ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு, இங்கே இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க போயிடுறாங்க. அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஏதோ இவங்க பொண்ணு கல்யாணம் மாதிரி இவங்க எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒயின் கடுப்பில் உட்காந்துருக்கா. இப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, அவள் எதோ போனாலா இல்லையா அப்படின்னு சைகையில் கேட்குறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முட்டை மொழியை முடிச்சுட்டு, அங்கே பாரு அப்படின்னு காட்டுறாங்க. என்ன அங்கே பாருடி. ஒயின் திரும்பி பார்க்க போகும்போது இப்போது மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சவுண்டு கேட்குது. ஒயின் வந்து மேலே பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கு அழகாக வேஷ்டி ஷர்ட்டில் கீழே நடந்து வந்துட்டுருக்கான். வந்து நிற்கிறான். பின்னாடி யூனாவும் வரா. அன்னைக்கு ஜங்குக்கு வாங்கி கொடுத்த சாரியிலேருந்து அதை பார்த்துட்டு இவளுக்கு செம்ம கோவம் வருது. என்ன இவ எதையும் மறக்கலையா என்ன? ஒயின் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து முறைச்சிட்ருக்கா. என்னடி அவள் அப்படி வரா? அப்போ இதையும் அவள் மறக்கலையா என்ன? அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வாயே திறக்கலை. இப்போது அவங்கவுங்க நிச்சயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணையும் கூப்பிடுங்க, 2 பேரும் மோதிரம் மாற்றிக்கிட்டோம். இப்போது பொண்ணை கூப்பிடுங்கன்னு ஒன்னே அவங்க அம்மா நேராக ஒயின் கிட்ட தான் வந்து கூட்டிகிட்டு வந்து ஜேகே கிட்ட நிற்க வைக்கிறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறா. ஒயின் பயங்கரமான ஷாக்கில் இருக்கா. இப்படி நேராக திரும்பி ஜேகேவை பார்த்தா ஜேகே ஒயினை தான் பார்த்துட்ருக்கான். லைட்டாக சின்னதாக ஒரு சிரிப்போட பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்பிக்கிறான். இப்போது கையில் மோதிரம் கொடுக்குறாங்க, மாற்றிக்கோங்க அப்படின்னு ஒன்றும். ஜங்குக்கு வந்து ஒயினோட ஹேண்டை பிடிச்சி அழகாக ரிங் போடுறான். ஒயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு வேளை அவன் மறந்துருப்பாளோ என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நிற்கிறா. இப்போ அவங்க அம்மா வந்து இந்த மோதிரத்தை போட்டு விட்றி அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ பேபன்னு முழிச்சிட்டு இருக்கா. இந்தா புடி அப்படின்னதும் வாங்கி பொறுமையாக ஜங்கு கையில் தான் போட்டு விட்டுறா. இப்போது பத்திரிக்கையை படிக்கிறாங்க. படிக்கும் போது ஒயின் கேட்குறா, ஜங்குக் வெட்ஸ் ஒயன்ற மாதிரி இருக்குது. என்ன எப்படி அதுக்குள்ளே பத்திரிக்கைலாம் அடிக்க முடியும்? என்னது இது? இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கதை பார்த்து ஜேகே சிரிச்சிட்டே உட்காந்துருக்கான் உள்ளுக்குள்ளே. இப்போது தட்டெல்லாம் மாற்றி முடிச்சுட்டு
என்கேஜ்மெண்ட் முடியுது. யூனா அவள் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறா. அதை வயன் பார்த்துட்டு இவ எங்கே போயிட்டுருக்கா அப்படின்ட்டு கூட வெளியே ஓடி வந்து யூனை கையை பிடிக்கிறா. யூனை என்னன்னு பார்த்துட்டு வயன் எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்க, உள்ளே ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை நீங்கள் எங்கே போகிறீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலைடா, அதனால தான் நான் டவுன் வரைக்கும் கிளம்புறேன். என்ன நீங்கள் மாமாவை அப்படின்னு கேட்குறா. இங்கே பாரு, நீ முட்டை மந்திரிச்சாலாம் உங்கள் மாமாவை நான் மறக்க மாட்டேன் சரியா? நீ தான் உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, நான் கிடையாது அப்படின்றா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க? அன்னைக்கு ஜேகே மாமா உங்களை தானே கூப்பிட்டாரு? ஆமாம், என்ன தான் கூப்பிட்டான். ஆனால் கல்யாணம் ஒன்று தானே பண்ணிக்க போகிறேன்னு சொன்னா. அப்போ உங்களுக்கு ஜேகே மாமாவை பிடிக்காதா? வயனோட சாரியை தான் பார்க்குறா. பார்த்துட்டு இந்த சாரி யார் எடுத்து கொடுத்தது தெரியுமா? இது அம்மா எடுத்து கொடுத்தாங்க. உங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்களா? இல்லையே. என்ன? இது உங்கள் ஜேகே மாமா உனக்காக ஆசை ஆசையாக எடுத்துகிட்டு வந்தது. என்ன? எனக்கு புரியல. எல்லாருக்குமே அன்றைக்கி புடவை எடுத்து கொடுத்துட்டு உனக்கு மட்டும் ஏன் திரும்ப எடுத்து கொடுக்கல? ஆல்ரெடி உங்கள் மாமா உனக்கு புடவை எடுத்தாச்சு. இப்போ யூனா சொல்கிறா, ஜேகேவும் யூனாவும் ஒரு நாள் ஷாப்பிங் போயிருப்பாங்க. ஜங்குக் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? ட்ரெஸ் எடுக்கவா? ஆமாம், ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம். ஜங்குக் நேராக அங்கே ஒரு சாரீ செக்ஷனுக்கு தான் போகிறான். யூனாவும் பின்னாடியே போகிறா. எனக்கு தான் சாரீ எடுத்து கொடுக்க போகிறானோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பா. ஏன்னா யூனாக்கும் ஜேகேவை பிடிக்கும். காலேஜ் டேஸ்லேருந்து ஒன்றா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக. ஆனால் அவளுக்கு ஜேகேவை லவ்வாக தான் பார்த்துருப்பா. ஜேகேவே சொல்லட்டுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பா. சாரீ எடுத்து உனக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சி தான் யூனா கூட வந்திருப்பா. இவன் சாரீலாம் எடுத்துகிட்டு இந்த சாரீ நல்லா இருக்கும்ல, கலருமே சூப்பராக இருக்குது, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனா மேலே வச்சு பார்க்குறான். பார்த்தா அது நல்லா இருக்கு. யூனா சிரிச்சுக்கிட்டே மிரரில் ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக் வந்து இந்த சாரீ அவளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது யூனாக்கு ஒன்றும் புரியல. என்ன? ஆமாம், என்னோட அக்கா பொண்ணு வயன். என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவளுக்காக தான் இந்த சாரீ எடுக்கிறேன். இதை பேக் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு புரியல, நீ ஊர்லேருந்து வந்த பையன்தான், இப்படியும் சிட்டி பொண்ணு தான் பார்ப்பேன்னு நான் நினச்சேன். இல்லை, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே மாமா அம்மான்னு என் பின்னாடி சுற்றிட்டு வந்துட்டுருப்பா. உண்மையை சொல்ல போனா அவள் அம்மான்னு சொன்னதை விட மாமான்னு சொன்னது தான் அதிகம். உண்மையாகவே நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு யூனா கேட்குறா. ஆமாம், அதுவும் இல்லாமல் அவளுக்கு வரும்போதே நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். எங்கே போனாலும் கடைசியாக நான் உங்ககிட்ட தான் வருவேன்னு. அது வேற வயன் ரொம்ப பயந்தா, எங்கே நான் வெளியே போயிட்டு வேறு ஏதாவது பொண்ணு பிடிச்சி போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்ட்டு. அவள் ஒரு குழந்த மாதிரி. எனக்கு யூனா ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்பு அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒயின்கிட்ட ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும், நீ கூட ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். என்னன்ற மாதிரி யூனாவும் பார்க்குறா. இதெல்லாம் ஜேகே சொல்லியிருப்பான். சரி அப்படின்ட்டு அவளும் ஒத்துட்ருப்பா. அதுக்கப்புறம் தான் திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நாங்கள் அவசர அவசரமாக கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் யூனா வந்து ஒயின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. ஒயின் கண்ணெல்லாம் கலங்குது. இதுக்கப்புறம் நீ முட்டை மந்திரிக்க வேண்டாம், பேய்களோட விளையாட வேண்டாம் அப்படின்றா. ஒயின் வந்து சிரிக்கிறா. மன்னிச்சிருங்க, அதனால் என்றைக்கும் உன் மாமா உனக்கு மட்டும்தான்டி, போ அப்படின்னு யூனா சொன்னதும் ஒயின் கண்ணெல்லாம் கலங்குது. திரும்பி பார்த்தா ஜேகே வந்து நின்றுட்டுருக்கான். மாமா நீயும் அப்போ அப்படின்ட்டு வேகமாக அடிக்க ஓடி வரா. ஒயின் அங்கே வராத, இங்கே அங்கேயே நிறு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். பின்னாடி ஒயினும் ஓடுறா. இதை பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. நேராக ஜேகே ஒரு ரூம்குள்ளே தான் ஓடுறான். பின்னாடி ஒயின் வரா. மாமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டு ஒயினை கதவோடு பிடிச்சி சாய்ச்சி நிற்க வச்சுக்கிறா. மாமா என்ன மாமா பண்ண அப்படின்ட்டு சொல்கிறா. என்னடி வந்ததுலேருந்து மாமானை பார்த்து ஏதாவது பேசுனியா? நீ பாட்டுக்கு பார்த்து திருப்பிட்டு போகிறா. என்ன? அதான் கொஞ்சம் விளையாண்டேன். என்ன ஏன் அக்கா பொண்ணுக்கிட்ட நான் விளையாடாமல் வேற யாரடி விளையாடுவா அப்படின்றான் ஜேகே. ஒயின் வந்து நீ அதுக்குன்னு இப்படியா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா. எங்கே உனக்கு யூனாவை பிடிச்சிருமோ, நீ வெளியே படிச்சிருக்க, நான் படிக்கலை அப்படின்னு உடனே ஜேகே இழுத்து கிஸ் பண்ணிடுறான். மாமா என்ன மாமா பண்ணுற? பின்ன என்ன, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். அது உன் வாயால் வேறு யாராவது பொண்ணுன்னு வந்துச்சு அவ்வளோதான், பார்த்துக்கோ. ப்ரோ நீ மட்டும் நடிச்சல்ல, நான் எங்கடி நடித்தேன்? நான் உண்மையாக தானே இருந்தேன்.
அப்போது ஏண்டி நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊருக்கே தெரியும் உன்னை தவிர்த்து. மற்றவங்களுக்கு வேணால் உனக்கு தெரிஞ்சுக்கலாம், உனக்கு மட்டும் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அப்படின்னா ஐயோ என் பொண்டாட்டி என்னை பார்க்காத மாதிரி போனல, நீ போமாம்மா எட்டக்க. ஆமாம் முட்டைலாம் வந்துச்சு வச்சுருந்தியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். முட்டையா அப்படின்னா அப்படின்ட்டு கீழே குனிஞ்சிக்கிறா. ஏய் இங்கே பாருடி, எப்பா என்னம்மா நடிக்கிறா, முட்டை மந்திச்சு வைக்கிறது என்ன, பேய்ங்களெல்லாம் கூப்பிட்டு விளையாடுறது என்ன, அப்புறம் என்னென்னலாம் பண்ண, போமாம்மா அப்படின்ட்டு திரும்பிக்கிறா. வயன் இங்கே பாரு, என்ன இங்கே பாருடி, என்ன இங்கே பாரு, எத்தனை பொண்ணு வந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி, புரியுதா? நான் என்னைக்கு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனோ அன்னையிலேருந்து நான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். வயன் கண்ணெல்லாம் கலங்குது, நிமிந்து பார்க்குறா. நிஜமா நிஜமாடி, சரி அழாத அப்படின்னு கண்ணதெல்லாம் தொடச்சி விடுறான். அழாதடி, அப்புறம் பாரு நான் திரும்பி முத்தம் கொடுத்துருவேன். ஆஹா போ, இதெல்லாம் தப்பு, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பண்ணணும். என்ன பண்ணணும்? ஐய என்ன குழந்த பிள்ளையாவே இருக்கா? நான் எப்படி விட்டுட்டு போனேன்னா அப்படியே இருக்க, கொஞ்சம் கூட வளரலையே. ஏண்டி ஃபஸ்ட் நைட்டை பார்த்தாச்சே ஏதாவது தெரியுமா? என்ன நீ இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் கெட்ட வார்த்தை மாமா, பேசக்கூடாது அப்படின்னு வயன் சொன்னதும் ஜேகே தலையிலே அடிச்சுக்கிறான். ஐயோ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஏய் நில்லடி, நான் போகிறேன் போ, ஏதோ தப்பாக பண்ணுறேன் கூட வெளியே ஓடிடுறா. ஜேகே பார்க்குறான், இவளுக்கு ஒன்றுமே தெரியாது போலையே, நம்ம தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணுமோ, கற்றுக் கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போது நெக்ஸ்ட் டே கல்யாணம் தான். ஒயினை அழகாக ரெடி பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போது ஜங்குக் பார்க்குறான், கிட்டக்க வந்துட்டு வயன் நீ செம்ம அழகாக இருக்கடி அப்படின்னு காத்துக்கிட்டு வந்து சொல்கிறான். மாமா இஷ்ட போமாம்மா எல்லாம் பார்க்குறாங்க, என்னை பாரு அப்படின்னு காத்துக்கிட்டு வந்து சொல்கிறான். என்ன மாமா நீ பாரு சொல்கிறேன். இப்போது வயன் நிமிந்து பார்க்குறா. பார்த்தா ஜேகே அவ்வளோ அழகாக இருக்கான், அதுவும் அந்த பின்னாடி அந்த போனி டெயில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கு அவனுக்கு. வயன் அதையே பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிக்கிறா. இப்போ ஐயர் பார்த்துட்டு என்ன அங்கேயே ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, மந்திரத்தை சொல்லுங்கள். ஐயர் வந்து கேட்டதும் ரெண்டு பேரும் பேபான்னு முழிக்கிறாங்க. நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். சரி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மந்திரத்தை சொல்கிறாங்க. இப்போது தாலியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக ஜேகே கிட்ட வந்து கொடுத்ததும் ஜேகே அதை எடுக்கிறான். ஒயின்கிட்ட காமிச்சிட்டு கட்டவா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு தலையாட்டுறா. இவன் அழகாக கட்டி விடுறான். அவங்க அம்மா பின்னாடி ஆனந்த கண்ணீரோடு நின்றுட்டுருக்காங்க, ஜேகே அம்மாவும் ஒயின் அம்மாவும். இப்போது கல்யாணம்லாம் நல்லா முடிஞ்சிச்சு, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்க. ஒயினும் ஜேகேயும் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே போயிட்டு பாலும் பழம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போ ஜேகே கிட்டக்க வந்துட்டு அப்போ சத்தியமாக உனக்கு என்ன நடக்கும் தெரியாதாடி அப்படின்னு கிட்டக்க வந்து கேட்குறான். மாமா நீ போமாம்மா, நீ அதையே பேசிகிட்டு இருக்க, அப்போ நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி சரி உட்காரு அப்படின்னு கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். இப்போது ஒயின் அம்மா தான் பாலோட வெளியே வராங்க. என்னடா ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒயின் அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இப்போ அந்த பாலும் பழமும் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு ஜேகே நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு. ஜேகே திரும்பி ஒயனை பார்க்குறான். ஒயனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ அப்படின்ட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போது ஒயனும் கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. என்னடி கல்யாணம் பண்ணதும் வெக்கம் எல்லாமே வந்துருச்சு, என்னம்மா கிண்டல் பண்ணிகிட்ருக்க, போமா நீனும் போயிட்டு ரூமில் தூங்கி ரெஸ்ட் எடு, நைட்டு தூங்குவியா மாட்டியா தெரில அப்படின்ட்டு அவங்க அம்மா நாசுக்காக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒயன் பார்க்குறா, இன்னும் இந்த அம்மா சொல்லுது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறா. ஏன் நாங்கள் தூங்க தான் போவோம், அப்புறம் என்ன பண்ணுறது? ஒயின் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. இப்போது நைட் ஆகிடுச்சு. ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சுட்டு ஜேகே ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டான். ஒயின் அழகாக ரெடி பண்ணி கையில் பாலை கொடுக்குறாங்க. போ மேலே போ. நீனும் வாமா கூட. அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஐயோ இப்போ கூட இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க, விட்டா அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுவியா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. நீ வா முதல்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் வாசலில் விட்டுடுறாங்க. போ உள்ளார. சரி. இப்போ அவங்க அம்மா திரும்பி போயிடுறாங்க. ஒயனை பார்த்துட்டு ஒயன் வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வரா. கதவை மூடிட்டு பொறுமையாக அந்த பால் சொம்பை எடுத்துகிட்டு வந்து ஜேகே கிட்ட தான் கொடுக்குறா. ஜேகே பார்த்துட்டு என்னடி வெக்கெல்லாம் பட்டுட்ருக்க, மாமா போமாம்மா பொறுமையாக பெட்டில் உட்காடுறா. பார்த்து பெட்டு கொலிச்சிட போகுது. மாமா என்ன மாமா கலாய்ச்சிட்டே இருக்கா, பின்ன என்னடி பண்ணிகிட்ருக்க? ஆமாம் இப்படி தானே ஃபஸ்ட் நைட்லலாம் வருவாங்க, சுத்தம். அப்புறம் மாமா என்ன மாமா கலாய்க்கிற?
உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பற்றி ஒன்றுமே தெரியாதா? என்ன மாமா, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் மேடம்க்கு? அதெல்லாம் தெரியுமே. அதுவும் நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன். படமா? என்னடி சொல்கிற? ஆமாம், நம்ம டிவியிலலாம் போடுவாங்களே, பொண்ணு பால் சொம்போட உள்ளே வரும், புருஷன்கிட்ட கொடுப்பா, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவா, அப்புறம் புருஷன் வந்து அவளுக்கு அப்படின்ட்டு வெக்கப்படுறா அவளுக்கு. போமாம்மா, நீ அன்னைக்கு கொடுத்தியே அது, அப்புறம் அப்படின்ட்டு ஜிக்கு ஆர்வமாக பார்க்குறான். அப்புறம் தூங்க வேண்டியதான். என்ன, அவன் எக்ஸைட்மெண்ட்லாம் சுத்தமாக போயிடுச்சு. தூங்குறதா? ஆமாம் மாமா. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு மாமா. என்ன டவுட்டு? இல்லை, நைட்டு தூங்கும்போது நல்லா தான் இருக்காங்க, காலையில் பார்க்கும்போது ஏன் மாமா சாரிலாம் கலைஞ்சிருக்கு, அங்கங்கே பூ சதறி கிடக்குது, ஏன் மாமா அந்தளவுக்கு தூங்கியிருப்பாங்க உருண்டு பரண்டுலாம்? ஜிகே தலையிலே அடிச்சுக்கிறான். ஐயோ, ஏன் மாமா என்னாச்சு? நான் தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன? இந்தமாரி பண்ணக்கூடாதா? ஐயோ இல்லை மாமா, நான் அந்த படத்தில் அப்படி தான் காமிச்சாங்க, நான் அதை வச்சு நான் தப்பாக தான் சொல்லிட்டேன்னா என்ன? என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ட்டு காலில் விழறா. ஐயோ, ஒரு நிமிஷம் உட்காரவன், என்ன இப்படி உட்காரேன். உனக்கு எதுவுமே தெரிலன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்காச்சும் பரவாயில்ல, இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, உனக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது. எங்கே நீ சொல்ல பார்க்கலாம். சொல்கிறது என்ன, செஞ்சு காட்டவா? இல்லை இல்லை, நீ சொன்னால் மட்டும் போதும். ஜேகே கிட்டக்க வரான். மாமா அங்கே இரு, நான் சொன்னால் மட்டும் போதும் தானே சொன்னேன். சொன்னால் மட்டும் எப்படி போதும் அப்படின்ட்டு கிட்டக்க வரான். ஒயினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. டக்குன்னு பெட்லேருந்து எந்திரிக்கிறா. ஜேகே டக்குன்னு அந்த புடவையை பிடிச்சி இழுத்துட்றான். பார்த்தா முந்தான அவன் கையோடு வந்துருந்தது. மாமா அப்படின்னு மறைச்சிக்கிறா. என்னடி என்ன மாமா, குடும்பம்மா, ஐயோ அப்படின்ட்டு திரும்பி நின்றுக்கிறா. இப்போது ஜேகே வந்து சாரியை மொத்தமாக உருவிடுறான். ப்ளவுஸும் இன்ஸ்கர்ட்டோட நின்றுட்டுருக்கா ஒயின், கையை மேலே மறைச்சிக்கிட்டு. ஒயின் வந்து திரும்பி நின்றுட்டுருக்கா வெக்கத்தில். ஜிகே வந்து கரெக்டாக 2 பக்கமும் சேத்துல கையை வச்சு ஒயினோட ஷோல்டர்கிட்ட அவன் மூஞ்சி கொண்டு போய் வைக்கிறான். மாமா மாமா என்ன மாமா பண்ணுற? கிஸ் பண்ணிக்கிட்டே பேக்கில் இருக்க நாட்டை தான் கழட்டுறான். மாமா இப்போ ஒயினை திருப்பி இப்படி ஒயினை கிஸ் பண்ணிக்கிட்டே ப்ளவுஸில் இருக்க எல்லா ஹூக்கையும் கழட்டிடுறான். ஒயின் இப்போ தான் சென்ஸுக்கு வரா. பார்த்தா அவன் மேலே ப்ளவுஸே காணோம். ஜேகே விடாமல் கிஸ் பண்ணிக்கிட்டே பேக்கில் இருக்க ஹூக்கையும் கழட்டி விட்டுறான். டக்குன்னு ஒயின் தள்ளி விட்டதும் ஜேகே அந்த இன்னரோட எட்ட வந்திருப்பான். பார்த்தா மேலே எதுவுமே இல்லை. டக்குன்னு திரும்பி நின்றுக்கிறா. மாமா என்ன மாமா இன்னும் பண்ணுற நீனு? ஜேகே சிரிச்சுக்கிட்டு, நீ தானடி கேட்ட என்ன பண்ணுவாங்கன்னு, அதான் செஞ்சு காட்டுறேன். ஒயின் அடுத்த வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒயினை தூக்கிட்டு நேராக பெட்டில் போடுறான். மாமா இப்போது மேலே தான் ஜிகே வந்து படுக்கிறான். பார்த்தா ஜிகே மேலே ஷர்ட்டே இல்லை. மாமா மாமா தான். என்ன, நீ அமைதியாக இருந்தீன்னா மாமா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அமைதியாக படுத்துப்பேன். அடம் பிடிச்ச உனக்கு தான் வலிக்கும். என்ன வலிக்குமா? என்ன சொல்கிற? சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜேகே நெக்கு கீழே வாய வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஒயினுக்கு அது ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. மாமா எனக்கு என்னமோ பண்ணுது மாமா. ஒன்றும் இல்லை, என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ. மாமா எனக்கு ஒரு மாதிரி ஏதோ பட்டாம்பூச்சி பார்க்குற மாதிரி இருக்கு மாமா. அதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் இல்லை, சரியா? என்னை பிடிச்சிக்கோ. இப்போது ஜேகே வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே கீழே தான் வரான். இப்போது இன்ஸ்கர்ட் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அவனும் ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்துட்டு ஒரு பெட்ஷீட் ஒன்று போத்திக்கிறான். மாமா என்ன மாமா பண்ண போகிற? ஒன்றும் இல்லை, நீ மாமாவை மட்டும் பிடிச்சிக்கோ, சரியா? நீ ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணினா உனக்கு வலிக்காமல் பண்ணுவேன். என்னது வலிக்கும் எனக்கு புரியல. ஒயின் வந்து ஜிகேவை கிரிப்பாக பிடிச்சிக்கிறா. இப்போது ஜிகே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றான். மாமா 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 வலிக்குது மாமா, மாமா வலிக்குது. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. இங்கே பாரு ஒயின், இங்கே பாரு, என்ன பாரு. மாமா வலிக்குது மாமா. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, மாமாவை பாரு. மாமா வலிக்குது மாமா அப்படின்ட்டு ஒயின் கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகே தொடச்சி விட்டுட்டு, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்கோடி.
ஒரு 5 நிமிஷத்தில் வலியெல்லாம் போயிடும் சரியா? 5 நிமிஷமா? என்னால் வலிக்குதே. இப்போது நகராம படுத்திருக்கான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறான். மாமா வலிக்குது மாமா. முன்னை விட இப்போ பரவாயில்ல. பரவாயில்ல தான், ஆனால் வலிக்குதே. இங்கே பாரு, என்ன பாரு அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். மாமா மாமா வயன் அப்படின்ட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கே ஒரு 3 மணிக்கு மேலே தான் தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காலையிலே வந்து அவங்க அம்மா கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. வயன் 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 முழிச்சு பார்க்குறா. இன்னும் உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலிக்குது. என்ன அம்மா கதவை தட்டுது அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா மேலே ஒன்றுமே போடல. டக்குன்னு பெட்ஷீட் வச்சு மறைச்சிக்கிறா. பார்த்தா ஜங்கு பக்கத்தில் படுத்திருக்கான். அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு சதுரி கிடக்குது. எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுக்கிட்டு அரைகுறையாக வந்து நிற்கிறா. தலையை மட்டும் வெளியே விட்டு, என்னம்மா? ஏய் ஏண்டி இவ்வளோ நேரம்? குளிச்சு சீக்கிரம் வா. வரேன் நீ போ. ஒயின் கதவை சாத்தினதும் அவங்க அம்மா, ஐயோ என்ன சொல்கிறதோ போ அப்படின்ட்டு கீழே போயிடுறாங்க. ஒயின் வந்து அவங்க மாமாவை தான் பார்க்குறா. ஜேகே நல்லா குப்பரகப்பட தூங்கிட்டு இருக்கான். குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வேகமாக கிச்சனுக்கு போயிடுறா கீழே. ஜேகே எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ஒயனை காணோம். எங்கே போனான்னு தெரியலையே. கீழே போயிருப்பாளா? வயன் வயன் கூப்பிட்டா யாரையும் காணோம். கீழே தான் போயிருப்பான்ட்டு இவனும் ஏந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிடுறான். இந்த சைட் பார்த்தா வயன் கீழே கிச்சனில் அவங்க அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. மா என்னம்மா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்ட? ஆமாண்டி, இந்த இதை மட்டும் தாளித்து விட்டுரு சரியா? சரிம்மா. நான் போய் பாட்டிக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்போ ஜங்குக்கு ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வரான். என்னடா இப்போ தான் எழுந்து வரியோ? ஆமாக்கா. எங்கக்கா வயனு? ஏன் நாங்களாம் உன் கணக்கு தெரியலையா? அக்கா சும்மா தான்க்கா, காஃபி அதுக்கு தான். ஏன் நான்லாம் போட்டு தர மாட்டேனா? இதுக்கு முன்னாடி என்கிட்ட தான்டா கேட்பேன். அக்கா சரி நீயே போட்டுதாக்கா. சரி உன் பொண்டாட்டி உள்ளே தான் இருக்கா கிச்சனில். நான் அம்மா காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். பார்த்தா அவங்க அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. சரிக்கா அப்படின்ட்டு சிரிச்சுட்டே சொன்னதும் வயன் அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ ஜேகே உள்ளே தான் வரான். இவ கிச்சனில் ஏதோ தாளிச்சிட்ருக்கா வயனு. அதை பார்த்துட்டு பின்னாடி வந்து ஹக் பண்ணுறான். மாமா இங்கே என்ன மாமா பண்ணுற? நீங்கள் ரெடி பண்ணுற காலையிலே? அதுவுமா எழுந்ததும் புருஷனுக்கு பெட் காஃபி கொடுக்கணும். அப்படின்னா காலையில் வந்து காஃபி கொடுக்க மாட்டியா? கொடுப்பேன் தான். அப்புறம் என்ன? அது அது இப்போதாம்மா பால் கொதிக்குது அப்படின்னு சொல்கிறா. எது உங்கள் அம்மா இப்போ தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, பால் இப்போ தான் கொதிக்குதா? என்ன சாக்கு சொல்லிகிட்டு இருக்க? என்ன வெக்கமாக இருக்கா அப்படின்னு கிட்டக்க வந்து கேட்குறான். மாமா போ மாமா, நீ வேற. என்ன நேற்று நைட்டு சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சா என்ன அப்படின்னு கேட்குறான். மாமா இப்படிலாம் பேசாத. அப்போ இன்னும் உனக்கு புரியல, வேணா இன்னொரு கிளாஸ் எடுத்துருவோமா அப்படின்னு கேட்குறான். மாமா போ மாமா. ஒயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. இங்கே பாருடி. போ இங்கே பாரு. என்ன? ஒயின் வந்து காலையில் தலை குளிச்சுட்டு அழகாக சாரி கட்டி தலையில் இந்த துண்டு வச்சு கட்டியிருப்பா. நெத்தியா குங்குமம்லாம் வச்சுருக்கா. பார்க்க அழகாக இருக்கா. ஜேகே பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாடி. ஒயின் பார்க்குறா. நீனும் தான் அழகாக இருக்க, அது இந்த போனிடில் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. சரி நான் அழகாக இருக்கேன்ல, அப்போ முத்தம் கொடு அப்படின்னு காட்டுறான். மாமா இது கிச்சன் மாமா, போ மாமா. அதுவும் காலையிலேயே. ஏய் காலையில் தாண்டி கிஸ் கொடுக்கணும், நீ கொடுக்காமலே வந்துட்ட, முதல்ல அதை கொடு. என்ன? அதெல்லாம் கிடையாது, நான் தரமாட்டேன். இங்கே பாரு, என்ன இருக்கோ தெரியா, காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு முத்தம் கொடுத்துடணும் சரியா? பல்லு விளக்காமலையா? சீ, அது எப்படி கொடுக்குறது? அதெல்லாம் தெரியாது, நீ கொடுக்குற. அது இப்போ மிஸ் ஆகிடுச்சுல, இப்போ கொடு. மாமா போ மாமா, விளையாடாத மாமா, நான் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் இந்த வெளியே தான் உட்காந்துருக்காங்க, நீ வேற போ மாமா. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க வெளியே தான் இருக்காங்க, நீ கொடு வா. ஒயின் இப்போ பிடிச்சி இழுக்கிறான். மாமா மாமா நிறுத்த ஒரு நிமிஷம் அப்படின்னு ஷோல்டரை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறா. என்னடி? மாமா நீ ரூமுக்கு போன அப்புறம் வந்து தரேன். அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ தான் வேணும், இங்கே தான் வேணும். ஏன் மாமா குழந்த மாதிரி அடம் பிடிக்கிற? நீ ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டீங்கன்னா நான் அமைதியாக போயிடுவேன், இல்லைனா அப்புறம் எங்கெங்கேயோ போயிடும். மாமா சீக்கிரம், டைம் போயிட்டுருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் தான் உனக்கு தருவேன். மாமா இப்போ ஒயின் யோசிச்சிட்டே இருக்கா. ஜேகே யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான்.
இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வயன் அம்மா தான் கிச்சனுக்குள்ளே வராங்க. வெளியே நின்று பார்த்துட்டாங்க. அத்தாடி, என்ன தப்பான டைமில் வந்துட்டோமோ? இப்போது ஜேகே அம்மா பின்னாடி நிற்கிறாங்க. என்னடியாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம இங்கே கொஞ்ச நாளைக்கு நீ என் வீட்டில் வந்துட அப்படின்னு வயன் அம்மா கேட்குறாங்க. ஏண்டி? ஒன்றும் இல்லையே. இப்போது ஜேகே அம்மா எட்டி பார்க்குறாங்க. ஐயோ, என்னம்மா இது அப்படின்ட்டு வயன் அம்மா கேட்குறாங்க. விட்ரி, சின்ன சிறுசுங்க அப்படி தான் இருக்கும். நம்ம வா கிளம்பிடலாம், இங்கே இருக்கிறது நமக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு வயன் அம்மாவும் ஜேகே அம்மாவும் கிளம்பிடுறாங்க. டோர் லாக் பண்ணுற சத்தம் தான் கேட்குது. ஜேகே இதை கேட்டதும் டக்குன்னு வயனை தூக்கிட்டான். மாமா என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நேராக பெட்ரூமுக்கு தான் போயிடுறான். மாமா மாமா என்ன பண்ணுற மாமா, அம்மா இருப்பாங்க மாமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டுடுறான். இப்போது நெக்ஸ்ட் ரவுண்டு தான். காலையிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுத்து கிடக்குறாங்க. மாமா, அம்மாவும் என்ன நினச்சிருக்கோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களாம் அப்பயே போயிட்டாங்க. என்ன? அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ கீழேருந்து ஒரு சவுண்டு. வயன் வயன் மாமா, அம்மா மாமா. ஆமாம், அக்கா என்ன அதுக்குள்ளே வந்துருச்சு? ஐயோ எந்திரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு 2 பேரும் வேகமாக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு கீழே வயன் ஃபஸ்ட்டு வரா. என்னம்மா என்னாச்சு? அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்தா கழுத்துலலாம் ரெட் ரெட்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை, 2 பேரும் சாப்பிட்றதுக்கு அங்கே வந்துடுங்க சரியா? ஏம்மா? இப்போ ஜேகே பின்னாடி வரான். ஏங்க்கா இங்கே சமைக்கலையா என்ன? எங்கே விட்டா தானே? இல்லைடா, எப்படி இருந்தாலும் மறு வீட்டுக்கு அங்கே தான் வரணும். சரி, அதான் நீங்கள் அங்கே வந்து சாப்பிட்ருங்களேன். சரிக்கா வரோம். சரி, நான் இங்கே போகிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு வெளியே போயிடுறாங்க. இப்போ வயன் தான் பார்க்குறா. அம்மா ஏண்டி அடிக்கிற? ஏய் வலிக்குறி, உன்னால தான் பாரு, அசிங்கமாக போச்சு மாமா. சரி விட்ரி. சரி உங்கள் அம்மா தான் போயிட்டாங்களே, வா 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 அப்படின்னு கிட்டக்க வரான். மாமா கிட்டக்கு வந்த அவ்வளோதான். என்னடி அப்படின்ட்டு ஜேகே வந்து அவன் வேஷ்டியெல்லாம் மடித்து கட்டிட்டு வயனை தான் வந்து தூக்கி ஷோல்டரில் போட்டுக்கிறான். மாமா விடு மாமா, நீ வா முதல்ல அப்படின்ட்டு தூக்கிட்டு நேராக மேலே தான் போயிடுறான். ஓகேடா அம்மி, இதோட அந்த அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை மொரே மாமன் இந்த ஒன் ஷாட் முடியுது. ஸோ எப்படி இருக்குன்றத மஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சீன் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதேமாரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். லிங்க் வந்து பயோவில் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.